ம். ஓகே. நம்ம மெட்டா ஆட்ஸ் பார்த்துட்ருக்கோம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில. அதில இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அ பெய்ட் மார்க்கெட்டிங்க்கு நம்ம என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும், பர்சனல் அக்கவுண்ட் வேணும், ஃபேஸ்புக் பேஜ் வேணும், அது அக்கவுண்ட்ட லிங்க் பண்ணணும், ஆட்ஸ் மேனேஜர், ஆட் அக்கவுண்ட், அதை பில்லிங் செட்டப் பண்ணணும், டைம் ஜோன் கரெக்ட்டா வைக்கணும், அதுக்கப்புறம் பேஜ் ஆக்சஸ் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். ஓகேவா? ஸோ ஒரு கேம்பெயின், அதாவது ஒரு ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி, பெய்டு மார்க்கெட்டிங் கேம்பெயின் நம்ம இதில் போய்ட்டு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இந்த ரெக்யர்மெண்ட்ஸ், இந்த பேசிக் செட்டப் நம்ம அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக தேவை. அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, அதெல்லாம் இன்கேஸ் இல்லை அப்படின்னா அதை செட்டப் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ஃபர்னிச்சர் மேலே கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த கேம்பெயின் அப்படின்ற ஒரு இடத்துல போய்ட்டு க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபைன். இப்போது கேம்பெயின்ஸ் டேஷ்போர்டுக்குள்ளே நம்ம நேவிகேட் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ facebook.com போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு எடுத்தோடனே நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட் தான் டிஸ்பிளே ஆகும். தென் அதில் போய்ட்டு நம்மளோட எந்த பேஜுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த பேஜை வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு, தென் லெஃப்டில் ஆட்ஸ் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். அந்த ஆட்ஸ் மேனேஜரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு கொண்டே போகும். இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறமும் உங்களோட ஆட் அக்கௌண்ட் கரெக்டான ஆட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் நிறையா கிளைண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது, நிறையா பிஸ்னஸ் இது பண்ணும்போது இந்த மாதிரி நிறையா கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆட் ஆன் ஆயிரும். ஓகேவா? ஆக்சஸ் வாங்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டான ஆட் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறீங்களா, அந்த கிளைண்ட்டுக்கான ஆட் அக்கௌண்ட்டில் தான் கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு, இந்த நம்பர் மூலமாக, ஐடி மூலமாக, இல்லை ஆட் அக்கௌண்ட்டோட பேர் மூலமாக, இந்த மாதிரி ஆட் அக்கௌண்ட்டோட பேர் மூலமாக வெரிஃபை பண்ணிவிட்டு, எஸ் கரெக்டான ஆட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற பார்த்ததுக்கப்புறம், வெரிஃபை ஆனதுக்கப்புறமா நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ண ரெடி ஆகலாம். கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது எப்போவுமே இந்த கேம்பெயின் அப்படின்றது ப்ளூ கலரில் இருக்கணும். இப்படி ஆட்செட்ஸில் ப்ளூ கலரில் இருக்கக்கூடாது, ஆட்ஸில் ப்ளூ கலரில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக அப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ கிளிக் கேம்பெயின்ஸ், தென் ஸ்டார்ட் கிரியேட் கேம்பெயின்ஸ். ஓகேவா? இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அப்ஜெக்டிவ்னா என்ன, ஒவ்வொரு கேம்பெயினுக்கு என்ன மாதிரி அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் அப்ஜெக்டிவ், அது ஒவ்வொன்றும் என்ன சொல்ல வருது, அதில் நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரீச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, என்கேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, டிராஃபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, லீட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேம்பெயின்லையும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கேம்பெயின் அப்ஜெக்டிவில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு மெட்ரிக்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் கேம்பெயின் நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் தரப்போகிறோம் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஒரு கம்ப்ளீட்டான அந்த செட்டப்பை பார்த்துருவோம். சரிங்களா? ஃபைன். ஸோ ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணும்போது நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறது அப்ஜெக்டிவ் தான். இந்த அப்ஜெக்டிவ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கேம்பெயின் ரன் பண்ண போகிறீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜியில் ரன் பண்ண போகிறீங்க, வாட் இஸ் யுவர் பிளான், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றலாம் அந்த கேம்பெயின் பிளானிங் அண்ட் டிஸ்கஷனில் உங்கள் டீமுக்குள்ளேயோ இல்லை நீங்களோ க்ரியேட் பண்ணிவிட்டு யூஆர் கோயிங் டு செட்டப் அ கேம்பெயின். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நான் அப்ஜெக்டிவில் வந்துட்டு ஓகே ஒரு என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு ஏன் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் வேணும் அப்படின்னு, எதுக்காக நான் என்கேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு நான் ஒரு போஸ்ட் ரன் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட்டே நான் வந்துட்டு ஆடாக ரன் பண்ண போகிறேன். ஆடாக ரன் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ எனக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னோடய போஸ்ட் வந்து லைக் பண்ணணும், என் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கணும், இல்லை ஷேர் பண்ணணும், இல்லை கமெண்ட் பண்ணணும். இதுதான் எனக்கு ஒரு கோலாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பிளான் பண்ணணும், ஓகே இதுதான் என்னோடய ஒரு பிஸ்னஸ் சினாரியோ, இதுதான் என்னோடய பிஸ்னஸ் கோலாக இப்போதைக்கு இருக்குது அப்படின்றப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்ற அப்ஜெக்டிவை சூஸ் பண்ணி ஐ ஸ்டார்ட் செட்டிங் அப் அ கேம்பெயின். ஓகேவா? இப்போது என்கேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவை சூஸ் பண்ணிவிட்டேன். தென் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். கேம்பெயின், ஆட் செட், ஆட். ஓகேவா? ஸோ 3 லெவல் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் ஆட், அதாவது நம்மளோட இன்ஸ்டாகிராமில்
ஒரு கம்ப்ளீட் ஆட் இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு நம்ம 3 லெவல் செட்டப் பண்ணணும். கேம்பெயின் லெவல், ஆட் செட் லெவல், ஆட் லெவல். ஓகேவா? ஸோ கேம்பெயின் லெவலில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேம்பெயின் நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களோட ரெஃபரன்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போதைக்கு கேம்பெயின் நேம் அப்படின்றதே கேம்பெயின் நேமாக கொடுத்துட்றேன். ஜூன் 2026 அப்படின்னு சொல்லி கேம்பெயின் நேம் நான் கொடுத்துட்றேன். இதில் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ண அப்ஜெக்டிவ் தான் இருக்கும். ஓகேவா? இதில் பட்ஜெட் வந்துட்டு எப்போவுமே ஆட்செட் பட்ஜெட் இங்கே கொடுத்துக்கோங்க. அண்ட் இதை இப்போதைக்கு அன்செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ன, எதுக்காக இந்த இடத்துல நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்றது அப்கமிங் கிளாஸஸில் போக போக உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? ஸோ கேம்பெயின் லெவலில் நம்ம கேம்பெயின் நேம் தரப்போகிறோம். தென் அப்ஜெக்டிவ் ஆல்ரெடி சூஸ் பண்ணதான் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. என்கேஜ்மெண்ட் இந்த இடத்துல பட்ஜெட் அப்படின்றது ஆட்செட் பட்ஜெட் சூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஆன் ஆயிருந்ததை ஆஃப் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஓகேவா? creating a campaign. So campaign level la select objective, give campaign name, தென் பட்ஜெட் வந்துட்டு ஆட்செட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்க போகிறோம். தென் அன்செக் திஸ் ஆப்ஷன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கேம்பெயின் லெவலில் இதுதான் நம்ம பண்ணுறோம். ஸோ மெயினாக கேம்பெயின் லெவலில் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணுறோம். அதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போது கேம்பெயின் லெவல் நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்செட் லெவல். ஸோ ஆட்செட் லெவலுக்குள்ளே வந்தாச்சு. ஆட்செட் லெவலுக்குள்ளே வந்தோடனே அகெயின் ஆட்செட்டுக்கும் நீங்கள் ஒரு நேமிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் அகெயின் நான் இதை ஆட்செட் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஜூன் 2026. ஓகேவா? ஓகே, ஜூன் 2026 அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஆட்செட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நிறையா விஷயங்கள் இந்த இடத்துல செட்டப் பண்ணணும். நிறையா விஷயங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் கவனமாக மட்டும் பாருங்கள். அண்ட் அகெயின் நம்ம இதுக்கு முந்தின கிளாஸஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன், ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணும்போது ஒரு 3 லெவல் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? ஓகே. ஸோ ஒரு 3 லெவல் இருக்கும். கேம்பெயின் லெவலில் அந்த கேம்பெயினோட பர்பஸ் என்ன, ஆட்செட் லெவலில் யார் வந்துட்டு யார் நம்மளோட ஆடை பார்க்கணும், தென் ஆட் லெவலில் அவங்க என்ன பார்க்க போகிறாங்க. இப்போ கேம்பெயின் லெவலில் நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இப்போ ஆட்செட் லெவலில் யார் நம்மளோட ஆடை பார்க்க போகிறாங்க அப்படின்றத நாம் இப்போ செட்டப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஆட்செட் லெவல் அகெயின் இந்த இடத்துல ஆட்செட் நேம் நம்ம எடுத்தோன்னே கொடுத்தாச்சு. இப்போ இங்கே கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணிட்டோம் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு அந்த அப்ஜெக்டிவ்க்குள்ளே என்ன மாதிரியான ஒரு கேம்பெயின் டைப் இதை பண்ண போகிறீங்க. அதாவது இப்போ என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிறையா விஷயம் இருக்குது மெட்டாவை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ மெட்டாவை பொறுத்த வரைக்கும் என்கேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது, என்கேஜ்மெண்ட்னா என்ன, வாட் இஸ் மீன் பை என்கேஜ்மெண்ட்? யாராச்சும்
இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த இது லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இல்லைனா கமெண்ட் பண்ணுறது. எஸ், லைக், ஷேர், கமெண்ட். மெட்டாவை பொறுத்த வரைக்கும் வாட்சிங் அ வீடியோ இஸ் ஆல்சோ அ என்கேஜ்மெண்ட். ஓகேவா? கெட்டிங் அ மெசேஜ் இஸ் ஆல்சோ அ என்கேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி கிளிக் த லிங்க் இஸ் ஆல்சோ கிளிக்னாலே ஒரு என்கேஜ்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸ்க்கு தான் இது வந்துட்டு ஒரு கேம்பெயின் டைப். இப்போ எனக்கு நிறைய மெசேஜஸ் வேணும் என்னோடய ஆட் மூலமாக அப்படின்னா யூ ஹவ் டு சூஸ் மெசேஜ் டெஸ்டினேஷன். இல்லை எனக்கு மெசேஜ்லாம் வேணாம், என்னோடய போஸ்ட்டரை பார்த்துட்டு அந்த போஸ்ட்டில் ஐ வாண்ட் லைக், ஷேர், கமெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நான் இங்கே என்ன சூஸ் பண்ணணும்னா ஆன் யுவர் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். ஓகேவா? தென் எனக்கு நிறைய கால்ஸ் வேணும், என்னோட இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு கால் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு சூஸ் கால்ஸ். இல்லை என்னோடய போஸ்ட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி பட்டன் கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே வரணும், என்னோடய வெப்சைட்குள்ளே வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா சூஸ் வெப்சைட். இல்லை என்னோடய ஆடை பார்த்துட்டு என்னோடய பேஜில் வந்துட்டு என்கேஜ் ஆகணும், பேஜை வந்துட்டு விசிட் பண்ணி அவங்க பார்க்கணும், பேஜில் இருக்கிறத இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் என்னோடய ஆடை பார்த்துட்டு அப்படின்னா யூ ஹேவ் டு சூஸ் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக். ஓகேவா? இப்போது நான் சொன்ன சினாரியோஸில் எனக்கு என்ன தேவைன்னா ஆன் யுவர் ஆட் அப்படின்றதான் தேவை. ஜஸ்ட் ஐ ஹாவ் அ போஸ்ட், அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு லைக் வந்துச்சுன்னா போதும், இல்லை கமெண்ட் அந்த மாதிரி பேசிக் என்கேஜ்மெண்ட்ஸ் வந்துச்சுனாலே போதும் அப்படின்றது தான் என்னோடய கோலாக இருக்குது இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆன் யுவர் ஆடுன்னு நான் இங்கே சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்கேஜ்மெண்ட் டைப், பெர்ஃபார்மன்ஸ் கோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ அகெயின் என்கேஜ்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு அதான் வாட்சிங் வீடியோ, போஸ்ட் என்கேஜ்மெண்ட் இது ரெண்டையும் விட்டுருங்க, எல்லாம் பழசு, இது ஒர்க் அவுட் ஆகாது இப்போதைக்கு. ஸோ வீடியோ வியூஸ் இது வந்துட்டு நான் வீடியோ கிடையாது, நான் வந்துட்டு போஸ்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் ஆடாக ரன் பண்ணுறேன், எனக்கு வீடியோ நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் கோல் வச்சுருந்தேன் அப்படின்னா இன்கேஸ் இதை நான் வீடியோ வியூஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து போஸ்ட் என்கேஜ்மெண்ட், எனக்கு போஸ்ட்டில் ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு லைக், ஷேர், கமெண்ட் இந்த மாதிரி வேணும் அப்படின்றத என்னோட கோல். ஸோ நான் வந்துட்டு போஸ்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்சோ அதுக்கு கீழே பெர்ஃபார்மன்ஸ் கோல்னு இருக்கும், அதில் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் கோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பை டிஃபால்ட்டாகவே அது தான் இருக்கும். எப்போவுமே மெட்டால் அந்த அதர் கோல்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. இது ஏன் அப்படின்றது நான் போக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் கோல்ஸ் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதையே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த கன்வர்ஷன் லொக்கேஷன் engagement type, performance goal. Type, performance goal. இதெல்லாம் நம்ம என்ன தேவையோ அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே நீங்கள் மெசேஜ் டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சில பெர்ஃபார்மன்ஸ் கோல் கீழே வரும். ஓகேவா? இங்கே நான் ஆன் யுவர் ஆடுன்னு சூஸ் பண்ணனால எனக்கு அதுவும் போஸ்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்றனால அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோலுக்கு. ஓகேவா? தென் இதை நம்ம இங்கே சூஸ் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் ஆப்ஷனல், இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸை விட்டுருங்க. தென் பட்ஜெட் அண்ட் ஷெடியூல். நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பெய்ட் மார்க்கெட்டிங்கில் நம்ம மெட்டாக்கு காசு கொடுத்து நம்ம ஆட் ரன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எவ்வளவு இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல இந்த டெய்லி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பை டிஃபால்ட்டாக. இப்போ நான் டெய்லி 200 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஒரு நாளைக்கு 200 நம்ம மெட்டாக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த 200 ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஆட் வந்துட்டு ரீச் ஆகும், இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும், என்கேஜ்மெண்ட்ஸ் கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு ரன் பண்ண போகிறீங்க அப்படின்ற பிளான் பண்ணிவிட்டு யூ கேன் டிசைட் யுவர் பட்ஜெட் ஹியர். அண்ட் பை டிஃபால்ட்டாக மெட்டாவில் ஒரு நாளைக்கு மினிமம் 96 ருப்பீஸ்லேருந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆவரேஜாக. ஓகேவா? பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா அதுக்காக 100 ருப்பீஸ் 150 ருப்பீஸ்லாம் போட்டு எதுவும் டெஸ்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஸ்மால் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மினிமமாக இந்தியன் ருப்பீஸ்க்கு 300 ருப்பீஸ்னாச்சு இந்தியன் மார்க்கெட்டுக்கு நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணலாம். அது கேம்பெயின் ரன் பண்ணுறது ரெக்கமெண்டடான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். மினிமம் 300. ஓகேவா? ஃபைன். இப்போது இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று வந்துட்டு டெய்லி பட்ஜெட், இன்னொன்று வந்துட்டு லைஃப் டைம் பட்ஜெட். ஸோ டெய்லி பட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னா நேம் இட் செல்ஃப் உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நான் 300 ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதுதான் டெய்லி பட்ஜெட். லைஃப் டைம் பட்ஜெட்னா நான் ஒரு 5 நாளைக்கு நான் கேம்பெயின் ரன் பண்ண போகிற பிளான் பண்ணுறேன். அதாவது 14ஆம் ஜூன் 17ஆம் என்னோடய ஆட் ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து ஜூன் 21ஆம் வரைக்கும் என்னோடய ஆட் வந்துட்டு ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுறேன். இந்த 17, 18, 19, 20, 21 இந்த 4 நாளைக்கு என்னால் வந்துட்டு ஒரு 4000 ருப்பீஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுதான் என்னோடய பட்ஜெட்டாக இருக்குது. இந்த 4000 ருப்பீஸ்க்கு எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருதோ வரட்டும். ஸோ மொத்தமாக நம்ம இங்கே செட்டப் பண்ணுறது அதுதான் இந்த லைஃப் டைம் பட்ஜெட்டோட விஷயம். ஓகேவா? இப்போது இந்த டெய்லி பட்ஜெட்னா பெர் டேக்கு இவ்வளோ அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு கரெக்டாக 300 ஸ்பெண்ட் ஆகட்டும். பட் லைஃப் டைம் பட்ஜெட்னா ஒரு நாளைக்கு 300 கிடையாது. எனக்கு மொத்தமாக 4 நாளைக்கு 4 days 4000 அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த 4 days 4000 டிஃபைன் பண்ணுறனால ஒரு நாளைக்கு 1000 ஸ்பெண்ட் ஆகலாம், ஒரு நாளைக்கு 2000 ஸ்பெண்ட் ஆகலாம், ஒரு நாளைக்கு 500 மட்டும் ஸ்பெண்ட் ஆகலாம், ஒரு நாளைக்கு அந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெண்ட் வந்துட்டு ஓரளவுக்கு அன்னியோனாக தான் இருக்கும். இது பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி நம்மளுக்கான ஸ்பெண்ட் அன்னியோனாக இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஆல்சோ பெரிய பெரிய கம்பெனியில் ஆக்சுவலாக ஷெடியூலே பண்ணிவிடுவாங்க. இந்த கேம்பெயினுக்கு இதுதான் பட்ஜெட்னு ஒதுக்கி அதை மொத்தமாக போட்டு செட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா? சில பேர் இப்போ என்னோட கேம்பெயின் அப்ரோச்லாம் என்னோட பிஸ்னஸ்க்கு நான் என்ன பண்ணால் லைஃப் டைம்லாம் போட மாட்டேன். ஜஸ்ட் டெய்லி பட்ஜெட் போட்டு டெய்லி 300 இல்லாட்டி 500 அப்படின்ற மாதிரி போட்டு இந்த கேம்பெயின் ரன் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸாக அப்ரோச் பண்ணுறது இது. ஓகேவா? பட் இது வந்துட்டு ஷெடியூல் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் வந்தோடனே இந்த டேட் வந்தோடனே இந்த பட்ஜெட் காலியாயிரும், கேம்பெயினும் ஸ்டாப் ஆயிரும். பட் இது வந்துட்டு நம்ம போயிட்டு ஆஃப் பண்ணணும், மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ்வலாக வந்துட்டு டெய்லி பட்ஜெட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கேம்பெயின் ஓகே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே இந்த மாதிரி கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த பட்ஜெட் ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா டெய்லி பட்ஜெட்டுக்கும் லைஃப் டைம் பட்ஜெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் அகெயின் இதில் எது சார் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? யூ கேன் யூஸ். இப்போ இதில் டெய்லி பட்ஜெட்டையும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வைக்கலாம். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் அப்படின்னு போட்டு ஷெட்யூல் பண்ணி வைக்கலாம். பட் பெர் டேக்கு இது 300 தான் இங்கே ஸ்பெண்ட் ஆகும். 18ஆம் 300, 19ஆம் 300, 20ஆம் 300, பெர் டேக்கு கரெக்டாக அந்த 300 ருப்பீஸ் ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இந்த பட்ஜெட்டில்? சார் ஒரு நாளைக்கு 300 சொல்லி சொன்னீங்கல்ல, அப்போ நம்ம டெய்லியும் பே பண்ணுற மாதிரி தானே இருக்கும்? ஆமாம் மேம். டெய்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே பில்லிங்ஸில் உங்கள் அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, எஸ் சார். அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிடக்ட் ஆகிட்ருக்கும். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஃபைன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா டீம்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆடியன்ஸ். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆடியன்ஸ் அப்படிங்கிறது யார்? ஹூ ஆர் அவர் ஆடியன்ஸ்? ஆடியன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஓகே, ஆடியன்ஸ்னால் யார்?
நம்ம பிஸ்னஸ் யாரை டார்கெட் பண்ணுறாங்க, எந்த குரூப் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ஒர்க்கிங் பீப்புளா இல்லை ஹவு அப்படிங்கிறத டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது சார். நம்ம பிஸ்னஸ் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எஸ், சூப்பர் மேம். ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் சிம்பிளாக ரைட்டா. ஸோ அதுதான் நம்ம இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆடியன்ஸில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே கீழே வந்துடுங்க, ஃபர்தர் லிமிட் யுவர் ஆடியன்ஸ்னு இருக்கும். சரிங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ரீச் அ லிமிட்டட் ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணணும். எந்த ஏரியாவில் என்னோடய ஆடை நான் காமிக்க போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் சென்னையில் காமிக்க போகிறேன்னா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஏரியாவுக்கு நம்மளோட ஆடை காமிக்கலாம். சென்னை ஓகேவா. சென்னையை சுற்றி 25 மைல்ஸ்னால் 25 மைல்ஸ், இல்லை சென்னையை சுற்றி 10 மைல்ஸ்னால் 10 மைல்ஸ் ஓகேவா. இல்லை எனக்கு மைல் கணக்கெலாம் வேணாம், அந்த எக்ஸாக்ட் சென்னை சிட்டி வந்துட்டு இதாகணும், சென்னைக்குள்ளே இருக்கவங்களுக்கு என்னோடய ஆட் ஷோ ஆகுனா ஜஸ்ட் புட் கரண்ட் சிட்டி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு என்டையர் தமிழ்நாடும் வேணும் அப்படின்னா என்டையர் தமிழ்நாடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இல்லை சார் நான் வந்துட்டு சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கும் போது தான் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியா நீங்கள் சர்ச் பண்ணி அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பர்டிகுலராக அந்த ஏரியாவுக்கு மட்டும் ஆட் ஷோ ஆகும். ஓகேவா. இல்லை என்கிட்ட ஒரு பின்கோடு இருக்குது, அந்த பின்கோடில் இருக்க ரீஜனுக்கு மட்டும் என்னோடய ஆடை ஷோ பண்ணணும் அப்படின்னா அந்த பின்கோடை போட்டுட்டு யூ கேன் டார்கெட் 600104, 600106, 600108. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பின்கோட்ஸை வச்சும் டார்கெட் பண்ணி உங்களோட டார்கெட்டட் ஏரியாவை நீங்கள் லாக் பண்ணலாம். ஓகேவா. இல்லை சார் எனக்கு இன்னொன்று முக்கியமாக இந்த ரோஹிணி தேட்டர்னு ஒன்று சென்னையில் இருக்குது, அந்த ரோஹிணி தேட்டரை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டு எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா அந்த ரோஹிணி தேட்டர் அப்படின்ற மேப்பில் இருக்கிற இடத்துல இந்த ட்ராப் பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பின் எடுத்து வந்து இங்கே வச்சிட்டோம்னா அந்த ஏரியா மார்க் ஆகிரும். இப்போ அந்த ஏரியா மார்க் ஆனதுலேருந்து இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்லேருந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரியோட உங்களோட ஆடை ஷோ பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களோட ஆட் ஷோ ஆகிற அந்த லொக்கேஷன்ஸை ஏரியாவை டார்கெட் பண்ணுறதுக்கு. சரிங்களா. அண்ட் மல்டிபிள் சிட்டிஸோட நீங்கள் டார்கெட் பண்ணலாம். மதுரை அண்ட் சென்னை, கோயம்புத்தூர், தென் ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சிட்டிஸோட நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரே டைமில் ஆடில் ஷோ பண்ணலாம். ஓகேவா. ஃபைன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு விஷயம், லொக்கேஷன் டார்கெட்டிங். இதில் சிட்டி வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணலாம், ஸ்டேட் வைஸும் டார்கெட் பண்ணலாம், கண்ட்ரி வைஸும் டார்கெட் பண்ணலாம், ரேடியஸ் வைஸும் டார்கெட் பண்ணலாம், பின்கோட் வைஸும் டார்கெட் பண்ணலாம், அண்ட் கஸ்டமைஸ்டு லொக்கேஷனையும் டார்கெட் பண்ணலாம் யூஸிங் ட்ராப் பின் ஆப்ஷன். ஓகேவா. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க மேம். சார் நான் வந்து ஆட் ரன் பண்ணும்போது சென்னை சிட்டி மட்டும்தான் சார் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து மதுரை ஈரோடில் லோக்கல் ஐ மீன் ரொம்ப இன்டீரியராக இருக்கும்ல சார், வில்லேஜ் சைட்லேருந்து எனக்கு அதுலேருந்து தான் சார் அதிகமாக நான் என்கொயரி இருந்தேன். நான் கொடுத்த அந்த மெட்ரோ சிட்டியில் வந்து எனக்கு வரல. அது என்ன ரீசனாக இருக்கும் சார்? அது சென்னையில் இருக்கிற லோக்கலா இல்லை மதுரை சைடு இருக்கிற? இல்லை சார், நான் ஆக்சுவலாக சென்னை மட்டும்தான் கொடுத்துருந்தேன். சென்னையில் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மெயின் சிட்டிஸில் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஓகே. ஆனால் எனக்கு வந்து அந்த ஆட் ரன் ஆனது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்டீரியராக வில்லேஜ் சைடு அந்த மாதிரி எனக்கு ஆட் ரன் ஆச்சு. ஓகே. அது என்ன ப்ராப்ளம் சார்? அது இது ப்ராப்ளம் சொல்லணும்னா பை டிஃபால்ட்டாகவே மெட்டாவில் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது. சரிங்களா. ஸோ அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, டெய்லி உங்களுக்கு எங்கேருந்து கால்ஸ் வருது, இல்லை
அந்த மாதிரி என்கொயரிஸ் வருதுன்னு பார்த்துட்டு அந்த லொக்கேஷனை வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ணி போடும்போது ஓகே சார். ஆனால் இந்த ரீஜனில் வந்துட்டு நம்மளோட ஆட் வந்துட்டு ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்க்ளூடுக்கு பதிலாக எக்ஸ்க்ளூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே சார். மதுரை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே சார். மதுரை ரீஜனில் நம்மளோட ஆட் வந்துட்டு ஷோ ஆகாது. ஓகே ஓகே சார். அந்த நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூஸை அந்த ரேஷியோ கம்மியாகும். ஓகே சார். அப்போ இப்போ மதுரைன்றது ஒரு இல்லை சார், அதே மாதிரி ஈரோடு அந்த மாதிரி அங்கே இருக்கிறதுலையும் வரும்ல சார், அது எப்படி சார்? அந்த மாதிரி வெறும் எனக்கு சென்னை மட்டும் வேணும்னா அது எப்படி? இல்லை, சென்னை மட்டும் வேணும்னா சென்னை மட்டும் தான் கொடுக்கணும் மேம். சரிங்களா? இந்த இஷ்யூஸை நானுமே ஃபேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த ரேஷியோவை கம்மி பண்ணுறதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 லீட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த 10 லீட்ஸு நான் தான் வந்துட்டு மேனேஜுமே பண்ணுறேன். கால்ஸ் வந்தாலும் நான் தான் எடுப்பேன். சரிங்களா? ஸோ எல்லாருமே ஒரு வேலிடான லீட்ஸ் கரெக்டாக வருதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 2 பேர் 3 பேர் வேறு ஒரு ஹிந்திக்காரன் பேசுனா நான் கேட்பேன், எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்துட்டு ஓகே அந்த லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லொக்கேஷனை மட்டும் இந்த மாதிரி நான் போட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நான் பார்த்துட்டு ஓகே ரொம்ப அதிகமாக இப்போ 10ல் 8 வந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. 10ல் 5 6 வந்துட்டு அவுட் சைட் த லொக்கேஷன் வந்துச்சு அப்படின்னா தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஐ வில் டேக் திஸ் ஆக்ஷன். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே மேம், ஃபைன். வேறு டவுட்ஸ் இருக்குங்களா? தேங்க்யூ. சொல்லுங்க ப்ரோ. சார் இப்போ எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மேம், ஒரு கேட்டுட்டோம். இல்லை ப்ரோ, நாங்கள் என்ன டவுட்னு கேட்டால், இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய லொக்கேஷன் ஸ்பின் பண்ணி போகும்போது அந்த நம்ம போடுற பட்ஜெட் இருக்குது தானே, அந்த பட்ஜெட் வந்து குறைவாக இருக்கிறனால அந்த வார லீட்ஸோ இல்லாட்டி எது சார் நமக்கு அப்படி வாரதுன்னா அதோட இம்பேக்ட் குறைவாக இருக்குமா? ஓகே, சூப்பர் கொஸ்டின் ப்ரோ. இப்போது இந்த இடத்துல லொக்கேஷனை பேஸ் பண்ணி நம்மளோட ஆட் வந்துட்டு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ என்னோட பட்ஜெட் வந்துட்டு நான் ஒரு 1000 ருபீஸ் 1000 இந்தியன் ருப்பியில் நான் கொடுக்குறேன்னா இந்த 1000 ருபீஸ்க்கு எனக்கு தெரியும் ஒரு ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 10,000 பீப்புளுக்கு காமிக்கும் என்னோடய ஆட். 1000 ருபீஸ்க்கு 10,000 பீப்புளுக்கு மட்டும்தான் அது காமிக்கும். ஓகே, பட் இந்த கேம்பெயினில் நான் லொக்கேஷன் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சென்னை அப்படின்ற லொக்கேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, கொலம்போ அப்படின்ற ஒரு லொக்கேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஓகே லொக்கேஷன் வந்துட்டு ஏதோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்களோ டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் லொக்கேஷன் சொல்லுங்கள் ப்ரோ. ரத்னபுரம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி லொக்கேஷன் ஆட் பண்ணாலும் எனக்கு நான் யூஸ் பண்ணுற பட்ஜெட் சேம் பட்ஜெட் 1000 ருபீஸ் தான். அதுக்கு அதே 10,000 ரீச் தான் வருமே தவிர நான் லொக்கேஷன் ஆட் பண்ண எனக்கு ரீச் வந்து கம்மியாகும். இல்லை லொக்கேஷன் ஆட் பண்ணால் பட்ஜெட் வந்து அதிகமாகும் அப்படின்ற விஷயம் கிடையாது. ஓகேவா? ஆல்சோ மெட்டா வந்துட்டு எதை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறான்னா இம்ப்ரெஷன்ஸ் பேஸ்ட் சார்ஜ் பண்ணுறோம். இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்னது? இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா நம்மளோட ஆடை இந்த மாதிரி நம்மளோட ஸ்க்ரீனில் வந்துட்டு போகிறது. ஓகேவா? இப்போ ஒன் டைம் இந்த ChatGPT OpenAI ஆட் வந்திருக்கு அண்ட் மறுபடியும் அந்த OpenAI ஆட் எனக்கு நான் வந்துச்சுன்னா 2 தடவை இந்த ஆட் வந்துட்டு என்னோடய ஸ்க்ரீனில் வந்துருச்சு அப்படின்னா இந்த இம்ப்ரெஷனை பேஸ் பண்ணி தான் மெட்டா வந்துட்டு சார்ஜ் பண்ணுறானே தவிர லொக்கேஷனை பேஸ் பண்ணியோ இல்லை இந்த ஆடை கிளிக் பண்ணுறதுனாலையோ அவன் சார்ஜ் பண்ணல. ஆட் வந்தாலே தே ஆர் சார்ஜிங். ஓகேவா? இம்ப்ரெஷன் பேஸ்டு சார்ஜ். ஓகே, அப்போ எவ்வளோ வேணால் லொக்கேஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அதில் ஒரு ஒன்றும் ஆகாது. ஆமாம், லொக்கேஷன் நீங்கள் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், பட் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ரீச் தான் இருக்கும். ஓகேவா? ரீச் இன் த சென்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ரீச் தான் இருக்கும், இம்ப்ரெஷன்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஃபைன். ஓகே, ஸோ சொல்லுங்கள் அடுத்து மேம். ஒரு டவுட் கேட்டிங்க சார். இப்போ நம்ம ஒரு காலேஜ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இப்போ அவங்க ஒரு லொக்கேஷன்ல இருப்பாங்க, ஆனால் ஈவினிங் ஒரு லொக்கேஷன் போயிடுவாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ
இப்போ காலேஜ்ல இருக்க லொகேஷன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு அது ரீச் ஆகுமா இல்லை ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போகிற லொகேஷன்ஸ் வந்து ரீச் ஆகுமா? எந்த டைமில் ஃபோன் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க? வீட்டில் இருக்கப்ப சம்டைம்ஸ் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம டார்கெட் பண்ணோம்னா இப்போ காலேஜ் தானே இது பண்ணுவோம், அந்த பிளேஸை தானே நம்ம. இல்லை மேம், ஃபுல்லாக கேட்குறேன். காலேஜுக்கு போய்ட்டு அவங்க ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்களா, இல்லை படிச்சுட்டு இருப்பாங்களா மேக்ஸிமம், இல்லை பேசிகிட்டு இருப்பாங்களா பசங்க கூட? அங்கேயும் இப்போலாம் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க லிவிங் லொக்கேஷனை செட்டஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேவா? ம் ம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா டீம்? சார் சொல்லுங்கள் மேம். சார் இது எனக்கு சில்லி டவுட்டு தான். பட் ஆனால் எனக்கு இது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது சார். இப்போ பட்ஜெட்டில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 300 பே பண்ணேன் சார் 5 டேஸ்க்கு. பட் என்னோட தாட் என்னன்னா, பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கிறதால தான் வந்து இந்த லோக்கல் பீப்புளுக்கு அதிகமாக போகுது, வில்லேஜ் பீப்புள் அந்த மாதிரி என்னோட தாட் இருந்தது. அதுதான் உண்மையா இல்லை வந்து பட்ஜெட் அதிகப்படுத்தணுமா, இல்லை இந்த பட்ஜெட்லேயே வந்து நம்ம மெட்ரோ சிட்டிஸ் அந்த மாதிரி வந்து எடுக்க முடியுமா சார்? 5 டேஸ்க்கு 500 மேம்? நோ சார், பர் டேக்கு. பெர் டேக்கு 500 ஆ என்ன பிஸ்னஸ் இது? கிளாத்திங் சார். இல்லை ஓகே மேம், பெர் டேக்கு 500 ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. அப்போது என்ன பர் டே டார்கெட் பண்ணுறீங்க? என்னங்க சார்? டார்கெட்டிங் என்டையர் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வந்து டார்கெட்டிங் தமிழ்நாடு கொடுத்துருந்தேன் சார். சரி, அதனால தான் வந்து சரி லோக்கலுக்கு போகுது அப்படின்றதால சென்னைக்கு மட்டும் கொடுத்துருந்தேன். ஓகே. அப்பயுமே எனக்கு அது கரெக்டாக வரல. என்னோட என்னன்னா, சரி அதிகமாக பர் டே 1000 கொடுத்தா தான் வந்து ரீச் ஆகும் அப்படின்ட்டு என்னோட இது. அதுதான் சார் ஒரு டவுட்டாக தான். உங்கள்கிட்ட ஆட் ரீச் ஆகுது, பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு போகல, அதான். போகலை, அதான் சார் பிரச்சனை. இன்கேஸ் நீங்கள் பெர் டேக்கு 100 கொடுத்துருந்தீங்கன்னா, ஒரு 150-200 கொடுத்தீங்கன்னா அது ஒரு நான் இஷ்யூன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே சார். வந்துட்டு ரீசனபிளான ஒரு விஷயம் தான். ஓகே, உங்கள் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன? என்னோட ப்ராடக்ட் வந்து ஸ்டார்டிங் 689 சார், 2200. ஓகே ஓகே தான், பிரச்சனை இல்லையே. ஃபைன். ஸோ ஓகே, இது பார்ப்போம் என்னன்ட்டு. சரிங்களா? கேஸ் இப்போ ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். வேறு டீம், வேறு யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா? இந்த லொக்கேஷனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சார் லொக்கேஷனில் டவுட் இல்லை. இப்போ வந்து மெட்டா சார்ஜ் நம்ம வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. இப்போ கேட்குதா சார்? கேட்டு சொல்லுங்கள். மெட்டா சார்ஜ் பேஸ்ட் ஆன் இம்ப்ரெஷன்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல சார். ஸோ அது வந்து எத்தனை கவுண்ட் வரைக்கும் சார் போகும்? இப்போ பர் டேக்கு 2ன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை வந்துட்டு நம்ம அந்த டேக்குள்ளே எத்தனை வாட்டி வேணாலும் அது வந்து நமக்கு ஷோ ஆகுமா சார் ஆடு? எத்தனை வாட்டி வேணாலும் ஷோ ஆகும் மேம், இல்லாட்டி எத்தனை தடவை ஷோ ஆகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் கேம்பெயின்ஸு. ஓகேங்களா? ஆக்சுவலாக எத்தனை வாட்டி வேணாலும் ஷோ ஆகும். ஓகேவா? பட் இத்தனை தடவை ஷோ ஆகணும் அப்படின்றதையும் சில விஷயங்களையும் சில கேம்பெயின் டைப்பில் அதை நம்ம செட்டப் பண்ணலாம். அது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஃபைன். ஸோ வேறு யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா இந்த லொக்கேஷனில்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆடியன்ஸில் லொக்கேஷன் எப்படி டார்கெட் பண்ணுறது, எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லொக்கேஷனுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஏஜ். உங்களோட ஆடியன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் திங்ஸ் இருக்கும். அந்த ஏஜ் நீங்கள் இங்கே டார்கெட் பண்ணலாம். லைக் இப்போ நீங்கள் க்ளோத்திங் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அகெயின் 18 வயசு 19 வயசு பையனே வந்துட்டு ஆன்லைன்லாம் இப்போ ஆர்டர் போட்டுடுறாங்க. ஓகேவா? ஸோ 19 to 34 இல்லை 44 அப்படின்னா யூ கேன் சூஸ் தட் ஏஜ். ஓகேவா? ஸோ ஏஜ் வந்துட்டு நம்ம செட்டப் பண்ண போகிறோம். எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு என்னோடய ஆட் காமிக்கணும் அப்படின்ற. ஓகேவா? தென் ஜெண்டர், மென் காமிக்கணுமா, விமனுக்கு காமிக்கணுமா, இல்லை 2 பேத்துக்கும் காமிக்கணுமா அப்படின்றது நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் செல்லிங் க்ளாத்திங் ஒன்லி ஃபார் விமன் அப்படின்னா சூஸ் விமன். ஓகேவா? இல்லைனா ஆல் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இதுக்கப்புறம் தான் திஸ் டீட்டெயில்டு டார்கெட்டிங். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா?
டீட்டெயில் டார்கெட்டிங். இப்போ இந்த டீட்டெயில் டார்கெட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். டெமோக்ராஃபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர்ஸ். இப்போ இதில் டெமோக்ராஃபிக்ஸ் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணோம்னா அவங்க யார், ஓகேவா, நம்மளோட கஸ்டமர்ஸ் யார், என்ன படிச்சிருக்காங்க, ஓகேவா, அவங்களோட இன்கம் லெவல் என்ன, ஓகேவா, அவங்க வந்துட்டு பேரண்ட்டா இல்லை நான் பேரண்ட்டா, இல்லை பேரண்ட்டாக இருந்தால் அவங்களோட குழந்தைக்கு 12 வயசு குழந்தைக்கு பேரண்ட்டா, இல்லை 18 வயசு குழந்தைக்கு பேரண்ட்டா, இல்லை 3 to 5 வயசு குழந்தைக்கு பேரண்ட்டா அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு விஷயம். தென் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, கல்யாணம் ஆனவங்களுக்கு என்னோடய ஆடை காமிக்கணுமா, இல்லை என்கேஜ் ஆனவங்களுக்கு என்னோடய ஆடை காமிக்கணுமா, இல்லை சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு என்னோடய ஆடை காமிக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்த டிஃபைன் பண்ண போகிறோம். இன்னொன்று அவங்க எந்த ஒர்க் வேலை பார்க்குறாங்க, எந்த இண்டஸ்ட்ரி செக்டரில் வேலை பார்க்குறாங்க, அண்ட் அவங்க வந்துட்டு ஓனராக, ஃபவுண்டராக, இல்லை எம்ப்ளாயர்ஸா அப்படின்றத பேஸ் பண்ணி யூ கேன் டார்கெட். அதுதான் டெமோக்ராஃபிக்ஸ். டெமோக்ராஃபிக்ஸ் அப்படிங்கிறது who they are, ஓகேவா, லைக் பேரண்ட்ஸா, வேர் they are working, what they studied. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணலாம் இந்த சென்ஸ். இப்போது உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு ஷாப் ரன் பண்ணுறேன் ஆன்லைனில், ஒரு டாய் ஷாப், ஓகேவா. ஸோ அந்த டாய் ஷாப் யார் வாங்குவா குழந்தைக்கு டாய் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் வாங்குவாங்க, ரைட்டா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு கேம்பெயின் செட்டப் பண்ணிவிட்டு இந்த டெமோக்ராஃபிக்ஸ் அப்படின்னு போயிட்டு இதில் பேரண்ட்ஸ் அப்படின்னு போயிட்டு இல்லை ஆல் பேரண்ட்ஸில் ஒரு வயசு குழந்தை யார் பேரண்ட்ஸ் அப் டு 12 months அப்படின்ற நான் சூஸ் பண்ணிட்டேன்னா என்னோடய ஆட் வந்துட்டு, என்னோடய டாய் ஷாப் ஆட் வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் 12 வயசு குழந்தைக்கு இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு என்னோடய ஆடை பார்ப்பாங்க, இந்த மாதிரி பார்ப்பாங்க. பார்த்துட்டு தே மைட் பை த டாய்ஸ், ஓகேவா. இதுதான் கான்செப்ட், இதுதான் அந்த டெமோக்ராஃபிக்ஸ், ஓகேவா. இன்னொன்று என்னோடய கோர்ஸுக்குமே நான் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். அண்ட் அகெயின் என்னோடய கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நான் ஆன்லைனில் நான் டீச் பண்ணுறேன் அப்படின்றப்போ என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ஆடியன்ஸ் யார், கஸ்டமர் யாருன்னா காலேஜ் படிக்கிற பசங்க, ஓகேவா. ஸோ அகெயின் நான் ப்ரௌஸ் போயிட்டு டெமோக்ராஃபிக்ஸில் எஜுகேஷனில் 100 grad years அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் பீப்புள் ஹூ ஆர் இன் எந்த வயசு பாஸ் அவுட் சம்திங் 2024 2026 இந்த 100 grad years அப்படின்னா இந்த அது என்னது, இந்த இயர்க்குள்ளே இருக்கிற அந்த பாஸ் அவுட் ஆகிறவங்க என்னோடய ஆடை வந்துட்டு பார்க்கணும், இல்லை பாஸ் அவுட் ஆனவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் டிஃபைன் பண்ணிடுறேன். காலேஜ் முடிக்கிறவங்க, ஸோ காலேஜ் முடிக்கிற பசங்க கண்டிப்பாக ஏதாவது ஸ்கில் கற்றுக்கிட்டு வேலைக்கு போகணும், இல்லை காசு சம்பாதிக்கணும் ஒரு ஆசை இருக்கிறவங்க என்னோடய ஆடுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, ஓகே. ஆல்சோ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸை நான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நான் சர்ச் பண்ணலாம், இல்லை, ஓகேவா. எம்பிஏ ஃபுல் ஃபார்ம் என்ன, மார்க்கெட்டிங் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகே. த பீப்புள் ஹூ ஆர் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டேன்னா, ஓகே, யாரெல்லாம் வந்துட்டு எம்பிஏ படிச்சுட்ருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டிங் டாபிக்ஸ் தேவை, அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவை. ஸோ அவங்க வந்து என்னோடய ஆடை பார்ப்பாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டெமோக்ராஃபிக்ஸ். டெமோக்ராஃபிக்ஸ் அப்படின்றது ஹூ தே ஆர், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரௌஸ் போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு மெட்டாவே, ஃபேஸ்புக்கே, இன்ஸ்டாகிராமே. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வாட் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங், வாட்சிங், ஓகேவா. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் ஆட் பார்க்குறக்காகலாம் நம்ம இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வரது கிடையாது, ஓகேவா.
நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற பர்பஸே இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும். இப்போ நான் இந்த கண்டென்ட் இது என்ன கண்டென்ட்? மன அழுத்தத்தை போக்கும் சிறந்த யோகா ஆசனங்கள். ஓகே, யோகா. ஓகேவா? இப்போ இந்த கண்டென்ட் லைக் பண்ணிட்டேன்னா அஸ் அ நார்மல் யூஸராக ஓகே ஒரு யோகா போஸ்ட் வந்து நான் லைக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கும். பட் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மெட்டா சிஸ்டம் வந்துட்டு இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஓகே சுந்தர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யோகா, ஸோ சுந்தர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் வெல்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட், சுந்தர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் வெல்னஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் லைக் என்ன இருக்கும், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? இல்லை அப்படின்னா இந்த யோகாவுக்கு இந்த மன அமைதியை போக்குற சில ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சுந்தர் கண்டிப்பாக வாங்குவார் அப்படின்ற மாதிரி இந்த மெட்டா சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ நான் வந்துட்டு ஆஸ் ஒரு அட்வர்டைஸராக நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இந்த மாதிரி ப்ராடக்ட் நானுமே செல் பண்ணுறேன்னா இதில் போயிட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போயிட்டு கிளிக் இருக்குமே வெல்னஸ், ஓகே ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் அப்படின்னு போயிட்டு ஓகே நான் இதில் வந்துட்டு யோகா அப்படின்ற ஒரு டாபிக் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா என்னோடய ஆட் யாருக்கு காமிக்கும் அப்படின்னா, பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் யோகா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு என்னோடய ஆட் காமிக்கும். ஓகேவா? நான் என்னோடய ஆடில் நான் என்ன சேல் பண்ணுறேன் அப்படின்னா யோகா ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நான் செல் பண்ணுறேன், லைக் மேட் எனிதிங் சம்திங் ரிலேட்டட் டு தட். ஓகேவா? ஸோ அவங்க ஆல்ரெடி அந்த ஒரு விஷயத்தை தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ என்னோடய ப்ராடக்டை காமிக்கும்போது தே மைட் பை ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெமோக்ராஃபிக்ஸ் புரியுதா? இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சார் இன்ட்ரெஸ்ட் பற்றி திருப்பி ஒரு வாட்டி பண்ணி சொல்லுங்களேன் சார். ஓகே மேம், ஒரு நிமிஷம். அதில் நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிக்க முடியுமா பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட்டில்? பண்ணலாம் ப்ரோ. ஒரே நிமிஷம் டீம். ஆக்சுவலாக டீம் என்னோடய கம்பெனியில் நான் ஃபஸ்ட்டு கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணுறேனோ இல்லையோ ஷீட் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி தந்தாங்க ஒரு அக்கா. நான் அந்த ஷீட் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நான் போட்ட ஒரு சின்ன பிளானுமே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் கொடுக்கும். யாருக்குன்னா பார்க்குறவங்களுக்கு, மேனேஜருக்கு இல்லை கிளைண்ட்ஸுக்கு. இன்னொன்று நம்மளுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் தரும். அதிலிருந்து இது ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு இதை மெயின்டைன் பண்ணுறது. இந்த கலராக போட்டு எடுத்து வைக்கிறது சம்திங். இன்னொன்று வந்துட்டு இது ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு கம்பெனியில் நம்மளோட பொசிஷன் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம வந்துட்டு இந்த டேஷ்போர்ட்லலாம் எனக்கு அதிகமாக ஒர்க் இருக்காது. கம்ப்ளீட்டாக எக்ஸல் ஷீட்டில் தான் அதிகமாக ஒர்க் இருக்கும், பிளானிங்கில் தான் அதிகமாக ஒர்க் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸில் தான் அதிகமாக ஒர்க் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு சூப்பராக போட்டு கலர் போட்டு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி வரும்னு ஒரு சார்ட்லாம் போட்டு இந்த எக்ஸல் ஷீட்டை நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி காமிச்சோம்னா அப்படி பாராட்டுவாங்க. இன்னொன்று அதுக்கு தான் வேல்யூவே. ஓகேவா? நான் லாஸ்ட்டு ஒரு கம்பெனி நான் ரிலீவ் ஆகும்போது நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நியர்லி 1 lakh நான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். என்னோட கம்ப்ளீட் ஒரு 1 day ஃபுல் ஒர்க் எதில் இருக்கும்னா, ஃபுல் ஒர்க் ஓகே 8 hours 7 hours வந்துட்டு எக்ஸல் ஷீட்டில் பிளானிங், ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த ஒரு விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஷனாகவே இருந்துகிட்ருக்கும். கூகுள் ஷீட், பிபிடி இது 2 தான் மாறி மாறி ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த கூகுள் ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதை நல்லா மெயின்டைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபைன். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இப்போ நம்மளோட ஆட் வந்துட்டு இந்த லொக்கேஷனில் என்னோடய ஆடு காமிக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம். இந்தியாவில் சென்னையில் காமிக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த ஏஜுக்காரங்க என்னோடய ஆடை பார்க்கணும் டிஃபைன் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஏஜுக்காரங்க அந்த ஏஜுக்காரங்களுக்குள்ளே யார் என்னோடய ஆடை பார்க்கணும் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகேவா? இப்போ நான் ஒரு யோகா ரிலேட்டடான ஒரு வெல்னஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் ஒன்று செல் பண்ணுறேன், லைக் ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா நான் யாருக்கு செல் பண்ணேன்? பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன்
வெல்னஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு பீப்புளுக்கு என்னோட ஆடை காமிச்சா தானே அவங்க பார்த்துட்டு வந்துட்டு பை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு நான் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா இதில் எதெல்லாம் வந்துட்டு ஜிம் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடாக பை பண்ணுறதுக்கான ஒரு டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸை நான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நான் சூஸ் பண்ணிக்கலாம். பாடி பில்டிங், ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட ஆடை பார்த்தாங்கன்னா ஓகே இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஏன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு தட். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்னோடய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதும் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணியிருப்பீங்க, என்னோடய ஆடை எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அந்த டாப்பிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னோடய ஆட் வந்துட்டு எப்படி உங்களோட ஃபீல்டில் வந்திருக்கோம்னா நாங்கள் கேம்பெயினில் வந்துட்டு பீப்புள் இன் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஓகேவா, இந்த 2 ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் வித் த ஏஜ் பிட்வீன் 21 to 27 அண்ட் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன், ஓகேவா, ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் SEO, லீட் ஜென்ரேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, SEO ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி டாப்பிக்கில் இந்த மாதிரி கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு என்னோடய ஆடை காமி, ஏன்னா அவங்க தான் என்னோட கரெக்டான கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே செட்டப் பண்ணி வச்சிட்டேன். அதனால தான் என்னோடய ஆட் உங்களுக்கு ஷோ ஆகிருக்கு. அதனால தான் நீங்கள் என்னை என்கொயரும் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் ஃபைனலாக நீங்கள் என்னோடய கோர்ஸில் ஜாயினும் பண்ணியிருப்பீங்க. இப்போ புரியுதா மேம் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா என்னன்ட்டு? புரியுது சார். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ரைட்டா? சார் ஏஜ் குரூப்பும் அப்படிதானே, இல்லை அது ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கணுமா இந்த ஏஜில் அப்படின்னு சொல்கிறது? இப்போது ஹவுஸ் ஒய்ஃபா ப்ளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறப்போ ஏஜும் பர்டிகுலராக இருக்கணுமா, இல்லை மல்டிபிள் ஆப்ஷனாக இருக்கலாமா ஏஜ்? இப்போ இதில் ஏஜ் அப்படின்னு 19 to 45னா இதில் சின்ன பசங்களும் இருப்பாங்க, கல்யாணம் ஆனவங்களும் இருப்பாங்க. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தனியாக ஒரு கேம்பெயினும் சின்ன பசங்களுக்கு தனியாக ஒரு கேம்பெயினும் தனித்தனியாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகேவா? ஓகே டீம், ஃபைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக். தென் ஃபைனலாக வந்துட்டு பிஹேவியர்ஸ் வந்துட்டு அவ்வளோவா நானும் யூஸ் பண்ண மாட்டேன். அதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறவங்க என்னோடய ஆடை பார்க்கணும், ஓகேவா, அவங்களோட ஆன்லைன் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம இங்கே சூஸ் பண்ணலாம். லைக் மொபைல் டிவைஸ் யூஸர், இப்போது நான் வந்துட்டு ஃபேஸ்புக் ஆக்சஸ், iPhone 14 டிவைஸஸ் யூஸ் பண்ணுறவங்க பார்க்கணுமா, இல்லை ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். மொபைல் டிவைஸ் யூஸ், ஆல் டிவைசஸ் பை பிராண்ட், ஓகேவா, கூகுள், HTC, LG, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேரோவாக இருந்துக்கும். இதெல்லாம் மேக்ஸிமம் அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த பிஹேவியர் அப்படின்றது, ஓகேவா. ஸோ பிஹேவியர் அப்படிங்கிறது அவங்களோட ஆன்லைன் பிஹேவியர், அவங்களோட டிவைஸ் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம், ஓகேவா. இதில் முக்கியமாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமே. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் அப்படின்ற ஆப்ஷன், ஓகேவா. இப்போது ஒரு கேம்பெயின் நம்ம க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டெமோக்ராஃபிக்ஸ் சூஸ் பண்ணணும், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும், கண்டிப்பாக பிஹேவியர்ஸும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் என்னோடய கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன், ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். பிஹேவியர்ஸும் டெமோக்ராஃபிக் நீடட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதிலே சேர்த்து கொடுப்பேன், ஓகேவா. எனக்கு இப்போ நீடட் கிடையாது, அதனால நான் கொடுக்கல, ஓகேவா. பட் 3ம் கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் 1 மட்டும் கொடுக்கலாம், ஓகேவா, இல்லை ஏதாச்சும் 2ம் கொடுக்கலாம். அது எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை, ஓகேவா. ஃபைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிஹேவியர்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு டார்கெட்டிங் டூ. பிஹேவியர்ஸ் நான் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் சூஸ் பண்ணுறதுக்கு, அதில் அவ்வளோ எதுவும் இல்லை. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, இந்த டீட்டெயில் டார்கெட்டிங் புரிஞ்சா? ஓகே. ஸோ இப்போ நம்ம டார்கெட்டிங் நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த டார்கெட்டிங்கில் இந்த ஆடியன்ஸ் அப்படின்ற செக்ஷனில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா என்ன ஆடு, ஓகே, சென்னை லொக்கேஷனில் 19 to 45 வயசுக்குள்ளே இருக்கிற ஏஜ் குரூப்பில் போத் த ஜெண்டர்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் ரிலேட்டடான டாபிக்ஸில் இருக்கிறவங்க என்னோடய ஆடை பார்க்கணும்
அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் இதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் ஓகே. இன்ஸ்டாகிராம் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்கள்ல? எஸ். இன்ஸ்டாகிராமில் என்ன யூஸ் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எதுக்காக இன்ஸ்டாகிராம் போவீங்க? இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோன்னே என்ன பண்ணுவீங்க? உங்கள் வாய்ஸே கேட்கல மகாலுக்கு. ரீல்ஸ் இல்லாட்டி ஸ்க்ரோல் பண்ணுறது தான். சூப்பர், அதே தான். ஓகேங்களா? ரீல்ஸ், அப்புறம் ஸ்டோரிஸ் போடுவீங்க. ஸ்டோரிஸ், அப்புறம் இன்ஸ்டா ஃபீடு ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் பிளேஸ்மெண்ட்ஸ். அதாவது இப்போ இங்கே இன்ஸ்டா ஓப்பன் பண்ணோடனே ஃபோனில் இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் தான் வரும். இதை வந்து ஃபீடுன்னு சொல்லுவோம், ரைட்டா? இதை வந்துட்டு இன்ஸ்டா ஃபீடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ். இதில் கண்டென்ட்டும் வரும், ஆடும் வரும். இன்ஸ்டா ஃபீடில் ஆட் வருது. இதை வந்துட்டு நம்ம ரீல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரீல்ஸ் செக்ஷன் இருக்கும். ஓகேவா? ரீல்ஸ் செக்ஷன்ஸில் நம்ம ரீல்ஸ் பார்ப்போம். அதில் கண்டென்ட்டும் வரும், ஆடும் வரும். ஓகேவா? ஆடும் வரும். ஓகேவா? ஆல்சோ ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸ்லேயும் ஸ்டோரிஸும் வரும், ஆடும் வரும். ஆட், இது ஒரு பிளேஸ்மெண்ட். ஸோ ஸ்டோரிஸ் அப்படின்றது ஒரு பிளேஸ்மெண்ட், ஃபீட் அப்படின்றது ஒரு பிளேஸ்மெண்ட், ரீல்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்மெண்ட். இப்போ சொல்லுங்கள், இன்ஸ்டாவில் வேறு என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது? வேறு என்ன இருக்குது? இன்னும் ஒன்று இருக்குது, சொல்லுங்கள். எக்ஸ்ப்ளோர் இல்லையா? நீங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை காமிக்கலாம். சர்ச் அப்படின்னா இங்கே கீழே வந்து எக்ஸ்ப்ளோர்னு ஆப்ஷன் இருக்குமே. உங்களுக்கு ஃபோனில் வந்துட்டு கீழே எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து சர்ச். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு பிளேஸ்மெண்ட். இதுலேயும் கண்டென்ட்டும் வரும், ஆடும் வரும். ஆட் இங்கே காமிக்கல. ஓகே, இதில் ஆடுமே வரும் ஃபோனில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயுமே இதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் இதை ஃபீடுன்னு சொல்லுவாங்க. இதை ஃபேஸ்புக் ரீல்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபேஸ்புக்கில் இந்த ரைட் சைடில் ஸ்பான்சர்ட் ஆட்ஸ் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஃபேஸ்புக் ரைட் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா, ஓகே, இங்கே ஃபேஸ்புக் குரூப்ஸ்ன்னு இருக்குது, கேமிங் வீடியோ. தென் உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் போனால் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்குது, இது ஒரு செக்ஷன். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? இதுலேயும் ஃபீட், மார்க்கெட் பிளேஸ், ஃபேஸ்புக் ரீல்ஸ், ஃபேஸ்புக்கில் ஸ்டோரிஸும் இருக்குல்ல. ஸ்டோரிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பிளேஸ்மெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பிளேஸ்மெண்ட்ஸ்னால் என்னென்னு புரியுதா? ஓகே, இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ஓகே சார். இதை ஏன் இந்த ஆடில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, யூ கேன் டிஃபைன் எந்த இடத்துல உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு. அதுதான் பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே ஷோ மோர் செட்டிங்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ்
அப்படின்றதில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க், மெசஞ்சர், வாட்ஸ்அப், த்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே தனித்தனி பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபேஸ்புக் அப்படின்றது தனி ஒரு பிளாட்ஃபார்ம், இன்ஸ்டாகிராம் அப்படின்றது தனி ஒரு பிளாட்ஃபார்ம், தனி ஒரு ஆப் அது. தென் மெசஞ்சர் அப்படின்றது தனி ஒரு ஆப்பு. இங்கே நான் சொல்லியிருப்பேன். இப்போலாம் மெசஞ்சர் அவ்வளோ யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் மெசஞ்சர் அப்படின்றது தனி ஒரு ஆப்பு. ஓகேவா? தென் வாட்ஸ்அப், அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி த்ரெட்ஸ் அப்படின்றது தனி ஒரு ஆப். ஆடியன்ஸ் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னா, இது ஓகே நான் தனியாக சொல்கிறேன். ஓகேவா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போது என்னோடய ஆட் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்குள்ளே மட்டும்தான் ரன் ஆகணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கை அன்செக் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இப்போ இருக்குது, இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் ரன் ஆகும். இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோடய ஆட் வந்துட்டு ஃபீடில் ரன் ஆக வேணாம், அதாவது இந்த இடத்துல வந்துட்டு என்னோடய ஆட் வந்துட்டு ஃபீடில் காமிக்க வேணாம், என்னோடய ஆட் வந்துட்டு ரீல்ஸில் காமிக்கணும், ரீல்ஸில் மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இங்கே போயிட்டு பிளேஸ்மெண்ட் கண்ட்ரோல்ஸில் ஃபீடு அன்செக் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ஆட் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ஸ்டேட்டஸ் ரீல்ஸில் மட்டும்தான் காமிக்கும், ஃபீடில் காமிக்காது. இல்லை எனக்கு ஃபீடில் மட்டும் காமிக்கணும், ஸ்டோரிஸில் வேணான்னா அதையும் நீங்கள் அன்செக் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் செக் பண்ணிவிட்டு யூ கேன் பப்ளிஷ் த கேம்பெயின். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ரீல்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். ப்ரோ இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னாலுமே இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஸ்பான்சர்ட் பை ஆடெல்லாம் வருதில்ல. ஸோ அந்த இடத்துலையும் இந்த இடத்துல அப்போ வாட்ஸ்அப்பில் வர்ற மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம எனேபிள் பண்ணால் அந்த ஆடுங்கிறது வாட்ஸ்அப்பை நம்ம டிக் கொடுத்து ஹலோ ஆமாம் ப்ரோ, வாட்ஸ்அப்லேயும் வரும். வாட்ஸ்அப் அதான் அது வந்து நம்ம இந்த இடத்துல எனேபிள் பண்ணணுமான்னு கேட்குறேன். ஆமாம், இந்த இடத்துல எனேபிள் பண்ணும். பட் இந்த ஆப்ஷனுக்கு இது காமிக்கலை இப்போது. சரிங்களா? இப்போ நம்ம செட்டப் பண்ண கேம்பெயினோட காம்பினேஷன் என்ன? கேம்பெயின் காம்பினேஷன்னா என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் காம்பினேஷன்ஸ்க்கு வாட்ஸ்அப் எனேபிள் ஆகலை. ஸோ வாட்ஸ்அப் வந்துட்டு இந்த கேம்பெயின் செட்டப்பு யூஸ் பண்ண முடியாது, மெசஞ்சர் யூஸ் பண்ண முடியாது, த்ரெட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ஆடியன்ஸ் செட்டப் யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்குது. ஓகேவா? இன்கேஸ் நான் இந்த இடத்துல வந்துட்டு மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் எனேபிள் ஆகிருக்கும். எனேபிள் ஆகலை, சொல்லுங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட்டுக்கு வாட்ஸ்அப் ஓகே, இந்த அக்கௌண்ட்டுக்கு வாட்ஸ்அப் இருக்குது. எஸ், வாட்ஸ்அப் எனேபிள் ஆகிருக்கு, த்ரெட்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த கேம்பெயின் டைப்புக்கு இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். சரிங்களா? ஃபைன். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில்? ஓகே, இப்போ இதில் ஃபேஸ்புக்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம்னா என்னென்னு தெரியும், மெசஞ்சர் அப்படின்றது ஒரு என்னென்னு தெரியும், வாட்ஸ்அப் அப்படின்றது என்ன தெரியும், த்ரெட்ஸுங்கிறது என்ன தெரியும். பட் ஆடியன்ஸ் நெட்வொர்க் என்னென்னா இது எதுவுமே மெட்டாவோட பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது. அதாவது ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது மெட்டாவோட பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது. இது வந்துட்டு தனி வெப்சைட்ஸ். இப்போ கிரிக்பஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸில் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும். இதெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த மாதிரி மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து வர ஒரு டைப்பான ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி கிரிக்பஸில் மட்டும் இல்லை, கிரிக்பஸ் கிரிக்பஸ் மாதிரி பல வெப்சைட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து ஆட் ஆன் ஆகிருக்கும். ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களோட ஆட் ஷோ ஆச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே ஆடியன்ஸ் நெட்வொர்க். பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா எப்போவுமே ஆடியன்ஸ் நெட்வொர்க் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ பிகாஸ் ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது அதில் வந்து நிறைய ஜங்க் லீட்ஸ் வரும் டீம். ஓகேவா? நிறைய ஜங்க் லீட்ஸ் வரும், நிறைய லோ குவாலிட்டி லீட்ஸ் வரும். உங்களோட கேம்பெயினில் எப்போவுமே ஆடியன்ஸ் நெட்வொர்க் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது ஒரு வேஸ்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். காசு இந்த இடத்துல வேஸ்ட்டாக தான் ஆகும். ஓகேவா? ஸோ டோன்ட் யூஸ் ஆடியன்ஸ் நெட்வொர்க். ஓகே, ஸோ ad set is completed. Now ad set லெவலில் கன்வர்ஷன் பாயிண்ட்,
பட்ஜெட் கொடுத்துட்டோம், ஆடியன்ஸ் டார்கெட்டிங் எல்லாமே பண்ணிட்டோம், தென் பிளேஸ்மெண்ட்ஸையும் நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டோம். இப்போ ஆட் செட் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆட் லெவல் போகணும். ஓகேவா? ஸோ ஆட் லெவல் போனோம் அப்படின்னா ஆட் லெவல் அப்படின்றது ஓகே நேமிங் நம்ம கொடுத்துக்கலாம். நேமிங்கில் June 2026 போட்டுட்டு இந்த இடத்துல எந்த பேஜில் ஆட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். எந்த பேஜ் அப்படின்னா இப்போ என்கிட்ட நிறைய பேஜ் இருக்குல்ல, நிறையா பேஜ் வச்சுருக்கேன். குர்தா பிராண்ட்ஸ், லிட்டில் விங்ஸ், இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்குது. எல்லாமே கிளைண்ட் பேஜஸ், அதர் பேஜஸ். ஸோ எந்த பேஜில் நான் ஆட் ரன் பண்ண போகிறேன், எந்த பிஸ்னஸ்க்கு நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் இங்கே சூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இங்கே இருக்கும். ஓகேவா? தென் ஆட் செட்டப். ஆட் செட்டப்னால் என்னென்னா இந்த மாதிரி நம்மளோட ஆட் நம்ம செட்டப் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே இந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆட் அப்படின்னு கொடுக்கணும். க்ரியேட் ஆட் கொடுத்துட்டு இந்த இடத்துல செட்டப் க்ரியேட்டிவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நீங்கள் இமேஜாக ரன் பண்ண போகிறீங்களா இல்லை வீடியோவாக ரன் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். இமேஜ் அப்படின்னா இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் கொடுத்து அப்லோட் கொடுத்து உங்களோட இமேஜை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறமா கிளிக் நெக்ஸ்ட். இந்த மாதிரி 3 ஓரியன்டேஷன் இருக்கும். ஸ்கொயர் 1:1, வெர்டிக்கல் 9:16, ஹரிசாண்டல் இந்த ரெசல்யூஷனில் நீங்கள் வந்துட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஸ்கொயருக்கு இது கரெக்டாக இருக்குது, பட் வெர்டிக்கலுக்கு இது அப்படியே பாதி கட் ஆகுது வேறு. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீப்ளேஸ் கொடுத்து அதுக்கேற்ற இமேஜஸை நான் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த ஸ்கொயர், வெர்டிக்கல், ஹரிசாண்டல் இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்துட்டு ஸ்கொயரில் இருக்குது. ஓகேவா? இதுவே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்துட்டு வெர்டிக்கலில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டோரிஸும் பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்துட்டு வெர்டிக்கல் இந்த லென்த்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸை சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் இதே இமேஜை இந்த சைஸ்லேயும் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். தென் ஹரிசாண்டல் இது வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எங்கே விடணும்னா அகெயின் இப்போலாம் ரீசெண்டாக இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த சைஸில் மட்டும் ஒரு இமேஜ் வந்துட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் சில இமேஜஸ் போட்டு கிளிக் இதை ரீப்ளேஸ் கொடுத்து அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கண்டென்ட், இந்த ப்ரைமரி டெக்ஸ்ட். ப்ரைமரி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஆடில் நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல கீழே வர கண்டென்ட் இன்ஸ்டாகிராமில் இது பேர் தான் ப்ரைமரி டெக்ஸ்ட். அதையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிவிட்டு தென் கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது இதுதான். இங்கே ஷாப் நவுன் இருக்க பார்த்தீங்களா, இதுதான் கால் டு ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல கால் டு ஆக்ஷன் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். லேர்ன் மோரா, சென்ட் மெசேஜா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இது என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பை டிஃபால்ட்டாக டர்ன் ஆஃப்லேயே இருக்கட்டும். என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்னால் நீங்கள் ஆடு நீங்கள் சில ஆட்லாம் பார்க்கும்போது இமேஜ் தான் இருக்கும், பட் பின்னாடி வந்துட்டு மியூசிக் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி மியூசிக் வேணும் அப்படின்னா மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக மெட்டாவே வந்துட்டு டெக்ஸ்ட்டை மேலே ஆட் பண்ணிக்கும். பட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இப்போதைக்கு வேணாம், பை டிஃபால்ட்டாக ஆஃப்லேயே இருக்கட்டும். தென் கிளிக் டன் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா நம்மளோட ஆடோட ப்ரிவ்யூ இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட் ப்ரிவ்யூ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தென் ஃபைனலாக வந்துட்டு பப்ளிஷ் கொடுத்திங்கன்னா உங்களோட ஆட் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆட் லெவலில் இருக்கிற சிஸ்டம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Select the page.
செலக்ட் கிரியேட் ஆட். அந்த ஆடுக்குள்ளே இமேஜா வீடியோவா அப்படின்றத சூஸ் பண்ணணும். தென் ப்ரைமரி டெக்ஸ்ட், தென் CTA, தென் பப்ளிஷ். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ அந்த ஹொரிசான்டல் வெர்டிக்கல் அப்படின்னு ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது தானே, அந்த ஆர்ட் ஒர்க்ஸ் இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த 1:1 ஆர்ட் ஒர்க் தான் இருக்குன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வெர்டிக்கலுக்கு கன்வெர்ட் ஆகிக்குமா, இல்லாட்டி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்ட் ஒர்க் செஞ்சுக்கணுமா? இல்லை ப்ரோ, நீங்கள் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் ஒரு இமேஜை அப்லோட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கும். பண்ணிச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, கட் ஆகுது, ரைட்டா? ஸோ அந்த கட் ஆகிறது கரெக்டான டிஸ்பிளே போகாது, நம்மளுக்கு ரிசல்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி மோசமாக வரும். ஸோ அந்தந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்போ நம்ம இமேஜஸ் வேறையா அதுக்கேற்ற சைஸில் எடிட் பண்ணிக்கணும்னா? ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே. மற்றவங்களுக்கு இது புரிஞ்சா, இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சூப்பர். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல ஆட் செட்டப்பில் கிரியேட் ஆட்னு கொடுத்தோம். கிரியேட் ஆட் கொடுக்கும்போது என்ன பண்ணோம், போயிட்டு அப்லோட் பண்ணோம், லிங்க்கு கொடுத்தோம், அதுக்கேற்ற டெக்ஸ்ட்டு கொடுத்தோம். பட் எனக்கு இன்னொரு சினாரியோ, என்னோட இந்த பேஜில் இருக்கிற இந்த பேஜில் இருக்கிற வீடியோ, இந்த வீடியோவே நான் ஆடாக ரன் பண்ணணும். ஆல்ரெடி நான் பேஜில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த பப்ளிஷ் பண்ணியிருக்கிற வீடியோவுமே நான் ஆடாக ரன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதில் ஆட் செட்டப்பில் யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் கொடுத்துட்டு, தென் இங்கே செலக்ட் போஸ்ட்டில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு, இப்போ அந்த போஸ்ட்டோட லிங்க் என்ன, இதுதான் அந்த போஸ்ட்டோட லிங்க். அந்த லிங்க்கில் இருக்கிற அந்த பின்னாடி இருக்கிற அந்த இதை மட்டும் காப்பி பண்ணி நீ வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட் மட்டும் வரும். அந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட் இங்கே செலக்ட் ஆகிக்கும். இதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லாம் எடிட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்துட்டு இங்கேயும் வரும். ஓகேவா? கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா, CTA வச்சுட்டு CTA ஏதாச்சும் கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட இந்த வீடியோ, அதாவது நீங்கள் பேஜில் போட்டிருக்கிற அந்த ஒரு கண்டென்ட் வந்துட்டு ஆடாக ரன் ஆகும். ஓகேவா? ஸோ யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? புரியல ப்ரோ. அது நோட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகே, வேறு யாராச்சும் இதில் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் மேம், இந்த பேச்சு எதுவுமே கேட்கல, சவுண்டுமே எத்தனை வருது? ஓகே. ஓகே. ஸோ எக்ஸிஸ்டிங் போஸ்ட், நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு ஆட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இங்கே போயிட்டு க்ரியேட் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அதில் வந்துட்டு நம்ம இங்கே ஆட் க்ரியேட்டிவ் வந்துட்டு சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? பட் இதில் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட பேஜில் இருக்கிற ஆட், நம்மளோட பேஜில் இருக்க கண்டென்ட்டையே நீங்கள் வந்துட்டு ஆடாக ரன் பண்ணணும். இதே நீங்கள் வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆடாக நீங்கள் ரன் பண்ணணுன்னா, இங்கே சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட். தென் இங்கே போய்ட்டு போஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த போஸ்ட் வந்துட்டு நீங்கள் தேடுறதுக்கு ரொம்ப நிறையா கண்டென்ட் இருக்குது, எதுன்னு தெரில அப்படின்னா, அந்த போஸ்ட்டோட URL இருக்கிற இந்த இதை மட்டும் காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட் வந்துடும். தென் அதை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணலாம். புரிஞ்சா ப்ரோ?
ஓகே ப்ரோ புரிஞ்சு. ஓகே. அந்த எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டை தான் நீங்கள் ஆடாக ரன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதுதான் என்னன்னு தெரியல. ஆமாம். ப்ரோ டவுட் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ போஸ்ட் போடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, அப்போ அது இன்ஸ்டாகிராம் தான் ஷோ ஆகுமா இல்லை ஃபேஸ்புக்லேயும் ஷோ ஆகுமா அது? புரியல ப்ரோ, மறுபடியும் சொல்லுங்கள். இல்லை இப்போ ரீல்ஸ் போடுறீங்களா அது ஆமாம். வீடியோ அது இன்ஸ்டாவில் மட்டும் தான் ஷோ ஆகுமா இல்லை ஃபேஸ்புக்லேயும் ஷோ ஆகுமா? இல்லை ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல அது நம்ம. இப்போது இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இப்போ நம்ம பெய்டு மார்க்கெட்டிங் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணும்போது ரெண்டுலேயுமே ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆயிரும். சரிங்களா? பட் இப்போ வந்துட்டு இது நம்ம வந்துட்டு ஆட் நம்ம செட்டப் பண்ணது என்ன செட்டப் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஓகே, இதை நம்ம இந்த மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இதை போயிட்டு இங்கே நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுலேயுமே தான் நம்மளோட ஆடு ஷோ ஆகும். ஃபேஸ்புக்லேயும் ஷோ ஆகும், இன்ஸ்டாகிராம்லேயும் ஷோ ஆகும். ஓகே, ஓகேவா? நீங்கள் இங்கே என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான். ஓகேங்களா? ஃபைன். டீம் வேறு யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே டீம், கேட்குதா? இது என்ன மேம் நிஷா மேம் த்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்கீங்க, நான் இப்போ தான் பார்க்குறேன். நிஷா மேம் இருக்கீங்களா? சார் நீங்கள் பிளாட்ஃபார்ம் சொன்னீங்க, ஸோ அதுக்கு நான் டைப் பண்ணியிருந்தேன். ஓகே மேம், ஃபைன். ஓகே டீம், உங்களோட டாஸ்க் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். பேட்ச் குரூப்பில் இங்கே ஷேர் பண்ணுங்களா? சார் சொல்லுங்கள் மேம். எனக்கு ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் மேனேஜர் காமிக்க மாட்டேங்குது. ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் மேனேஜர் காமிக்க முடியாது. ஓகே, நான் இருங்க மேம் பார்ப்போம். அது இந்த டாஸ்க் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பார்ப்போம். டாஸ்க் பண்ணிங்களா எல்லோரும்? சௌமியா மேம், சூப்பர் மேம். ஆக்சஸ் கொடுங்க மேம். இது ஏன் ஒவ்வொரு லாஸ்ட் டைமே நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கலையா? போன வாட்டி நான் நார்மலான எக்ஸல் ஷீட் பண்ணேன் சார். இப்போ தான் Okay. எக்ஸல் ஷீட்டில் ஓகே மேம். இங்கே மேலே போயிட்டு ஷேரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எனி ஒன் வித் லிங்க் அப்படின்ற இதை அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வியூவர் ஆக்சஸ் கொடுங்க. ஓகேவா? எனி ஒன் வரலையே. இங்கே என்ன கேட்குது என்னங்க, லைக் ஷேரில் போயிட்டா பீப்புள் ஆர் குரூப்ஸ் கேட்குது சார். ஆட் த பீப்புள் ஆர் குரூப் ஸ்பேஸ் ஆர் கேலண்டர் ஈவெண்ட்ஸ்ன்னு கேட்குது. அதுக்கு கீழே அது கீழே ஜென்ரல் ஆக்சஸ்ன்னு இருக்கு. ஆமாம், அதுக்கு கீழே அது கீழே ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி த பீப்புள் வித் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, எனி ஒன் வித் அ லிங்க். அதை சூஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு வியூவர் கொடுங்க. டன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டேன் சார். மேம் சூப்பர் மேம், பயங்கர கலர் போட்டு வச்சுருக்கீங்க. சார் நீங்கள் சொன்னீங்கல்ல சார், ஐயோ, அதுக்குன்னு இப்படியா மேம்? நான் எனக்கு பிடிச்சிருந்தது சார் அது. அது ஓகே, ஓவர் கலர் வேணாம் மேம். ஓகே ஓகே சார், மாற்றிக்கிறேன் சார். இது நான் பண்ணேன் சார். ஆக்சுவலி டாஸ்க் ரீஒர்க் பண்ணேன். லைக் இதை பயோ மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். டென்டிஸ்ட் இன் யூஎஸ், ஸ்கில்ட் இன் அட்வான்ஸ் டெக்னாலஜி, 10 year எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது சாட்ஜிபிடி கொஞ்சம் லைட்டாக இதை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஐடியாஸ் கொடுத்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணால் அவனே சூப்பராக தந்துடுவான். சரிங்களா? நம்ம ஐடியாஸ் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஆடியன்ஸ் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக எடுக்கவே இல்லை. பிளாட்ஃபார்ம்ஸ் ஓகே, கோல். சரிங்களா? ஃபைன். இன்றைக்கி டாஸ்க் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் சினாரியோ கொடுத்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரி என்ன அப்ஜெக்டிவ் நீங்கள் வந்துட்டு கேம்பெயின்ஸ்க்கு நீங்கள் ரன் பண்ணுவீங்க அப்படின்றது தான் சினாரியோ. ஸோ நியூ பிரைடல் மேக்கப் ஸ்டூடியோ இன் சென்னை just launched. The owner wants 10,000 women in Chennai to know about the brand before the wedding session starts. They are not expecting enquiries immediately. என்கொயரிஸ் வேணாம், பட் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவேர்னஸ் அப்படின்றது சூப்பர்.
சரிங்களா? ஓகே, இது தேவையில்லையா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு a real estate company in Coimbatore launch a new villa. They need qualified leads from people interested in buying. One phone number and location details. Leads. Super, man. A boutique in Madurai running an Audi sale. They want maximum people to visit their Instagram page and browse their latest collection. Traffic. Super. A dental clinic and video explaining root canal treatment. The doctor wants as many people to watch the video. Okay, engagement. மேம் சீரியஸாக இது ChatGPT இல்லாமல் நீங்களே பண்ணீங்களா? நானே தான் பண்ணேன் சார். Ping. நானே தான் சார் பண்ணேன். ஓகே, என்னென்ன கேம்பெயின் டீட்டெயிலாக போகலையே. நைஸ் மேம். இருங்க, நான் எல்லா ஆன்சரையும் பார்க்கல, பண்ணியிருப்பீங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் டாஸ்க் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. ஸோ மேம் ப்ரோ இது வந்து இந்த லாஸ்ட் கிளாஸ் ஹோம் புக்கா? ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஓகே. அவேர்னஸ் லீட்ஸ் இது வந்துட்டு டிராஃபிக் மேம். ஓகேங்களா? யார் இது? மகா. இந்த இடத்துல உங்களோட நேம் போட்டுருங்க ஷீட்டில். சரிங்களா? ஓகே. இது ஏன் டிராஃபிக் அப்படின்னா அவங்க வந்துட்டு விசிட் தேர் இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால டிராஃபிக் அண்ட் ரெட்டர். ஓகேங்களா? அதான் மேம். இந்த தேர்ட் ஒன் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்ஸ் வராது, டிராஃபிக் வரும். ஓகே மேம், நான் இங்கே ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். நீங்கள் கூகுள் மேம் மகாலட்சுமி மேம் நீங்கள் மியூட்லேயே இருங்க. ஏன்னா நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணாலே ஒரு மாதிரி இறையுது மேம். சரிங்களா? ஃபைன். என்னென்னா மேம் இங்கே வந்துட்டு எ பொட்டிக் இன் மதுரை ஆடி சேல் இருக்குது. தே வாண்ட் பீப்புள் டு விசிட் இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டிராஃபிக் தான் சூஸ் பண்ணணும். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது இங்கேயுமே இன்ஸ்டாகிராம் பேஜை சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. அண்ட் அகெயின் அது தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் ஃபைன் தான், பிரச்சனை இல்லை. டென்டல் கிளினிக் இன் சேலம் ஹஸ் கிரியேட்டட் அ வீடியோ எக்ஸ்பிளைன் ரூட் கது. ஓகே, என்கேஜ்மெண்ட்ஸ் கரெக்டு. 3-day trial. The owner wants people to send WhatsApp messages to inquire about membership plans. வாட்ஸ்அப் மெசேஜஸ் வேணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸ் தான் மேம் நல்லாயிருக்கும். லீட்ஸில் நம்ம வாட்ஸ்அப் வைக்கலாம், பட் என்கேஜ்மெண்ட்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்கும். இது என்னங்கிறத டீட்டெயிலாக ஒரு கேம்பெயின் படிக்கும்போது நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த டாஸ்கில் இது புரியும் உங்களுக்கு. ஓகேவா? They want more people within 10 km radius go the buffet and visit the restaurant. Okay, awareness is fine. நீங்கள் awareness தீக்ஷனா மேம். மேம் ஆக்சஸ் கொடுங்க மேம். தீக்ஷனா மேம் அண்ட் திவ்யதர்ஷினி மேம். awareness leads traffic engagement. Okay, engagement, awareness, selling a Tamil digital marketing course. Want students to purchase the course directly through the website. Pixel and purchase. Okay, sales, jewelry showroom internal. Say 3 when they want people to register for super leads. Owner wants call directly from the advertisement and booking appointments through phone calls. லீட்ஸ் வராதே. என்கேஜ்மெண்ட்ஸ் சேல்ஸே வராது. மேம் சார் என்னோட டாஸ்க் பண்ணி பார்ப்போம். நேற்று நான் வந்து லீவ் ஆயிட்டேன். என்ன மேம்? புரியல மேம். என்னோட டாஸ்க் 1 பார்க்கணும். நேற்று டாஸ்க்கும் நான் நேற்று பேபி அழுத்துறாங்க. ஓகே 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 மேம். ஓகே ஓகே மேம். நேம் மேம் திவ்யதர்ஷினியா? ஓகே மேம், ஃபைன்.
The owner wants customer to call directly from the advertisement and book appointments. ஸோ கால் ஆட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்கேஜ்மெண்ட்ஸ்லேயும் இருக்கும், டிராஃபிக்லேயும் இருக்கும். பட் லீட்ஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். இது லீட்ஸ் வராது டீம். ஓகேங்களா? இதுக்கு ஆக்சஸ் கொடுங்க இந்த 2 ஷீட்டுக்கு. இது யாரோடது? Viewed product but didn't purchase to see the product again. Complete their purchase. Traffic. Nice. சேல்ஸோட இதுக்கு சூஸ் பண்ணலாம். The hospital in Chennai wants to promote a free diabetes awareness campaign. மேம் ப்ரோ இது யார் இது? இங்கேயே அவேர்னஸ்ன்னு வந்துருச்சு ப்ரோ. Chennai wants to promote free diabetes awareness camp and get registration from interested. Okay, fine. Leads, fine. Okay, fine. சார் எந்த தப்பு சார்? இது யாரோடது? உங்க பவித்ரா சார். ஓகே ரைட் தான் மேம். ஓகே சார். வான்ஸ் மேக்ஸிமம் வீடியோ கம்ப்ளீஷன் ரேட்ஸ். இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என் மொபைல் ஷோரூம் ஹஸ் அப்லோடட் நியூ ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் வீடியோ அண்ட் வான்ஸ் மேக்ஸிமம் வீடியோ பேஸ் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணாலே என்கேஜ்மெண்ட்ஸ் தான் மேம். ஓகேங்க சார். ஓகேங்களா? அவேர்னஸ் கிடையாது இதில். ட்ராவல் ஏஜென்சி ப்ரொமோட்டிங். ஓகே லீட்ஸ் லோக்கல். இப்போ இந்த ஷீட்டுக்கான ஆன்சர் இந்த ஷீட்டுக்கான ஆக்சஸ் இன்னும் தரவே இல்லை. சன்சோ says engagement lead fine. டீம் எக்ஸல் ஷீட் வேணாம் டீம். திரும்பவும் சொல்கிறேன், கூகுள் ஷீட் பக்கம் வந்துடுங்க. எக்ஸல் ஷீட்லாம் காலம் போயிடுச்சு. ஓகேங்களா? கூகுள் ஷீட் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ப்ரோ ஆக்சஸ் வந்துருச்சா ப்ரோ? இதோ செக் பண்ணுறோம் ப்ரோ. வரலையே ப்ரோ. ஓகே டாஸ்க் டூ ஒரே ஷீட்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. தனித்தனியாக ஷீட் க்ரியேட் பண்ணுறீங்க. டாஸ்க் டூன்னு போட்டு ஒரே ஷீட், அந்த ஷீட்டில் வந்து உங்களோட நேம் போட்டுக்கோங்க. நேம் போட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எக்ஸல் ஷீட் வேணாம், கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. ஓகே ப்ரோ, நீல அப்டேட் பண்ணிடலாம். இது சேல்ஸ் வராது ப்ரோ. ஓகேங்களா? இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, திஸ் இஸ் மோஸ்ட் என்கொயரிஸ் ஃபோன் காலில் வருது கார் சர்வீஸ் சென்டர்ஸில். அவங்களுக்கு தேவை வந்துட்டு கஸ்டமர்ஸ் டேரெக்டாக கால் பண்ணோம் அப்படின்றப்போ கால் ஆட்ஸ்ன்னு இருக்கும். சேல்ஸ் வராது. கால் ஆட்ஸ் வந்துட்டு ஒன்று டிராஃபிக்கில் இருக்கும், இன்னொன்று என்கேஜ்மெண்ட்ஸில் இருக்கும். சேல்ஸில் இருக்காது ப்ரோ, லீட்ஸோடு இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இன்னும் அந்த டீட்டெயிலாக நான் போகும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஐஎம்என் திருச்சிராப்பள்ளி. ஓகே, வீடியோ ப்ளே. ஓகே ப்ரோ, இன்னும் அந்த ஆக்சஸ் வரலையே. ஓகே ஃபைன். Business scenario: Tangal Clothing is a brand from Tiruchendur for who's searching for unique design and perfect fitting and budget friendly reasonable price. This brand for all shape of women. Okay, audience வந்துட்டு housewife, college, office, school from surrounding mom. Age 14 to 45. Or body shape perfect fit. Platforms: Instagram. Starts from 99.
ஓகே. திவ்யதர்ஷினி மேம், இப்போவும் இது வந்துட்டு ஒரு க்ளோத்திங் பிராண்ட் விமனுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆல் ஏஜ் கேட்டகரி, அதாவது 14 to 45 அப்படின்றப்போ எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆல் பாடி ஷேப்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா? ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லியாச்சு. சரிங்களா? பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒரு அனலைசிஸ் பர்டிகுலராக இப்போ இதில் வந்துட்டு ஃபேப்ரிக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 99 ஒரு ப்ரைஸ் வச்சு நான் ஒரு ஓகே இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் என்னோட டார்கெட்டட் ஆடியன்ஸ். ஓகே, 99 ரூபாய்க்கு வாங்குறவங்களாம் மிடில் கிளாஸ் பீப்புள், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பீப்புளாக இருப்பாங்க. அண்ட் கஸ்டமைசேஷன் 399 அப்படிங்கிறப்போ அண்ட் அகெயின் மிடில் கிளாஸ் பீப்புள், கொஞ்சம் அஃபோர்டபுளாக பார்க்குறவங்க வாங்குவாங்க. ஓகேவா? அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அஜியோவில் ஆஃபரில் வாங்குறவங்க அந்த மாதிரியான ஒரு பீப்புளாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அவங்கள இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி அந்த ஆடியன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் இது பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி பார்த்து செலவு பண்ணுறவங்க வீக்லி மூவி போவாங்களான்னு கேட்டால் டவுட்டு, போக மாட்டாங்க. ஓகேம்மா? ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அந்த லைஃப் ஸ்டைலில் அவங்க எங்கே அதிகமாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சார் இப்போ வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 99 ஆனால் நம்மகிட்ட வந்து 499 வரைக்குமே ப்ரைஸஸ் இருக்குல்ல ஃபேப்ரிக்ஸு. அப்படின்றப்ப நம்ம எப்படி அவங்கள மட்டும் ஸ்பெசிஃபைடாக இது பண்ண முடியும்? இல்லை 99னா ஒரு 99 மட்டும் இல்லாமல் 99 ருபீஸ் அப்படிங்கிறது அது ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயந்தான். அது அந்த நம்பர் ஃபார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்கு இருக்கும். சரிங்களா? பட் உள்ளே வந்துட்டு வரவங்க ஓகே உங்கள்கிட்ட இப்போ ஒரு 499 599 அப்படின்னு இருக்கிறப்போ இப்போ நீங்கள் 2000 3000க்குலாம் ப்ராடக்ட் வச்சுருப்பீங்களா? இல்லை சார், மோஸ்ட்லி 500க்குள்ளே தான். அப்போ 500க்குள்ளே அப்படின்றப்போ அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கும்ல, அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஃபைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது எல்லாமே ப்ராடாக இருக்குது. எஸ் விமன் சொல்லிட்டீங்க. விமன் அப்படின்றப்போ காலேஜ் போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு எல்லாமே ஓரிவாக சொல்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் சார் மோஸ்ட் டார்கெட் வந்து இப்போ என்னோட சரௌண்டிங்ஸில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும்தான். இன்ஸ்டாகிராம் யாராக இருந்தாலும் இப்போ என்னோட சரௌண்டிங்ஸில் இருக்கவங்கள தான் என்னோட டார்கெட். ஸோ அப்படின்றப்போ நான் வந்து இது எப்படி எனக்கு பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகே, ஒரு நிமிஷம். இது வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி செல் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே, அதில் ஒரு ஒன் ஆஃப் த கஸ்டமரை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க பேர் சொல்ல வேணாம், அவங்க யார், என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன க்ளூனாச்சும் உங்களுக்கு இருக்கும்ல. ஓகேவா? அவங்கள பற்றி டிஃபைன் பண்ணோட இது ஒன் ஆஃப் த கஸ்டமர். அவங்களுக்கு எத்தனை மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து என் கூட ஸ்கூலில் படித்தவங்க, காலேஜில் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ஸ் பீப்புள்ஸ் தான் பூப்பாங்க. ஸோ எப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து அப்படின்னா இப்போ என்னோட காலேஜ் ஜூனியர் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்டிச்சிங் கஸ்டமைசேஷன் இருக்காங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வீட் பக்கத்துல ஒருத்தவங்க வந்து இப்போ ஆர்டர் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி திருச்சியோட சைட்ஸ் மாதிரி தான் கொடுக்குறாங்க. இல்லை நான் அதில் என்ன இல்லை அது என்ன கேட்குறேன்னா மேம், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட பர்சோனாஸ் ஒரே ஒருத்தர். இப்போ உங்களை பற்றி நீங்கள் இப்போ வந்து இப்போ நார்மலாக இப்போ யூஸ்வலாக இப்போ நம்ம ட்ரெண்ட்ஸ்லாம் போனால் எல்லா ஒரே மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஆனால் வந்து இப்போ இங்கே கொடுக்குறவங்க வந்து ஒரு ஃபேப்ரிக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கொடுக்குறாங்க. யூனிக்காக இருக்கணுங்கிற ஒரு ரீசன் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஃபேப்ரிக்ஸ் அதனால தனியாக பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஓகே, இது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகேவா? அது நான் பர்சனாஸ்னால் என்ன சொல்கிறேன்னா மேம், அவங்க வேலை பார்க்குறாங்களா? ஓகேவா? என்ன வேலை எந்த மாதிரியான இப்போ அந்த 499 அஃபோர்ட் பண்ணுறாங்களா? அவங்க மூவி போகிறாங்களா? அவங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட போய் அவங்களோட ஸ்டைல் என்ன, அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ்கிட்ட பழக ஓகே இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்டை வாங்குறாங்க. ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டு எனக்கு பிடிக்கிற ப்ராடக்ட் என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது. எஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப தேவை, எனக்கு ஏன் தேவை அப்படிங்கிறது எனக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக அப்போ என்ன மாதிரியே கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கிற பீப்புளுக்கு தான் அந்த ப்ராடக்ட் தேவை. அப்படின்னா அப்போ என்னோட பர்சனஸ் என்ன? இப்போ அகெயின் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ என்னோட பார்த்தா நான் வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் ஃபிட்டிங் பர்ஃபெக்ட் எல்லாமே
பர்ஃபெக்டா இருக்க ஒரு பர்சன்ஸ். இப்போ வந்து ஒரு டேக் கொடுத்தாலுமே ஸ்பீக்கிங் இருக்க பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நான் சுற்றி பார்த்த வரைக்கும் இருப்பாங்க. வேற சைடு வந்து நல்லா கொடுத்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்கறதா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். மேபி நான் ஃபியூச்சர்ல போனா அனலைஸ் பண்ணேன். இல்லை அதான் மேம் நான் என்ன சொல்ல வரேன்னா இது கன்ஃபியூஷன் ஆகிக்கிற வேணாம். பட் அகெயின் அனலைஸ் பண்ண கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் என்ன, கஸ்டமரோட பிஹேவியர்ஸ் என்ன, அவங்களோட பர்சனாஸ் ஹூ தே ஆர் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் அகெயின் இப்போ அந்த பர்சனாஸ் அப்படின்றத என்ன டிஃபைன் பண்ணோன்னா, என்னோடய பர்சனாஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஐ எம் ஏஜ் 30. ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஜிம் போகிறேன், பேட்மிண்டன் விளாடுவேன். ஸோ என்னோடய ஹெல்த்தில் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போது காலையில் நான் 5:30க்கு எழுந்திரிக்கிறேன். ஈவினிங் ஒரு இப்போ கிளாஸ் முடிச்சோன்னே ஒரு 10:30க்கு நான் படுத்துருவேன். ஓகேவா? ஐடி ரிலேட்டடான ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாகிராம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கேன். ஸோ வீக்லி படம் மூவிஸ் ஃப்ரைடே ஆச்சுன்னா மூவிஸ் நான் கண்டிப்பாக போயிடும். ஒரு மூவி ஃப்ரீக்காக இருக்கேன். ஓகேவா? ஜங்க் ஃபுட் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்னோடய பர்சனாஸ். ஓகேவா? ஓகே. இப்போது அந்த சுந்தருக்கு என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் காமிச்சா அவன் வாங்குவான்? ஓகேவா? மந்த்லி வந்துட்டு ஒரு 1 lakh அப்படின்ற மாதிரி நான் சம்பாதிக்கிறேன். இது வந்துட்டு என்னோடய பர்சனாஸ். ஓகேவா? ஸோ இப்போ சுந்தருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேஷ் இருக்கிற பையன் என்ன வாங்குவான் ஆன்லைனில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன சர்வீசஸ் இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்? இவனுக்கு என்ன பை பண்ணுங்க. ஃபிட்னஸ் ரிலேட்டடாக பை பண்ணுவேன். ஓகேவா? தென் நான் ஆன்லைனில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நான் வாங்குவேன். அமேசான் யூஸ் பண்ணுவேன். அமேசான் ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் போய்ட்டு அஜியோ போனேன் அப்படின்னா கம்மி ப்ரைஸில் நல்ல லுக்காக இருக்கிற விஷயங்கள் நான் வாங்குவேன். 10 days ஒன்ஸ் 2 weeks ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நான் பை பண்ணுவேன். ஓகேவா? தென் நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அது ரிலேட்டடாக ஹெல்த்தி டயட்ஸ் அந்த மாதிரி வாங்குவீங்க? டயட்ஸ் வாங்குவேன். ஓகேவா? எஸ். நட்ஸு சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆச்சுன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். அது நான் வாங்குவேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னோடய பர்சனாஸ். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட கஸ்டமருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாஸ் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் சம்திங் மேட்ச் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு என்னோடய ஆடியன்ஸ் யார் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் தேவை. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கரியர் ஸ்விட்ச் பண்ணுறவங்க, ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, இது எல்லாமே ஒவ்வொரு பர்சனாஸ். அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் திஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னு எடுத்துட்டேன்னா அதெல்லாம் நான் டிஃபைன் பண்ணுவேன். ஏஜ் 24க்கு மேலே இருக்கும், 25க்கு மேலே இருக்கும். ஒன்று எஸ் கண்டிப்பாக 2 குழந்தை ஒரு குழந்தை இருக்கும். ஓகேவா? ஸோ தென் வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசாகி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. அவங்க சைட் பை சும்மா இருக்கக்கூடாது, மைண்டு ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. இதுவே ஒரு 35 36க்கு மேலே இருக்கிற ஒரு பேரண்ட்டாக இருந்து படிக்க வராங்கன்னா கிட்ஸுக்கு ஏதாச்சும் சேர்க்கணும், மணி ஏதாச்சும் சம்பாதிக்கணும், ஹஸ்பண்ட் மட்டும் இது பண்ண முடியல, வீட்டிலேருந்து ஏதாச்சும் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்துட்டு அவங்களோட பர்சனாஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பர்சனாஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன் டீம். ஸோ இதுதான். ஓகே. இது வேறு ஏதோ ஒரு டவுட் சொன்னீங்களே திவ்யதர்ஷினி மேம்? சார் எனக்கு ஆட்ஸ் மணி செக் காமிக்க மாட்டேங்குது. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே. என்ன பண்ணுங்கன்னா டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. டங்கல் க்ளோத்திங் அப்படிங்கிறது உங்கள் பேஜ். திவ்யதர்ஷினி பாலச்சந்திரன் அப்படிங்கிறது உங்களோட பர்சனல் அக்கௌண்ட், ரைட்டா? எஸ் சார். ஓகே. லெஃப்டில் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுன்னு இருக்கா கீழே? கிளிக் பண்ணுங்க.
ஓகே. பேஜில் தான் இருக்குது. ஓகே. ஆல் டூல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இன்னும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இல்லாட்டி லெஃப்டில் ஹோம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அகைன். ஹோம் கிளிக் பண்ணிட்டீங்களா? ஏன் காமிக்கல? ஓகே. ஃபேஸ்புக் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்டில் டங்கல் க்ளோத்திங்கை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். மெட்டா பிஸ்னஸ் சூட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு டேபுக்கு போகுமே. மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து என்டையர் ஸ்க்ரீன் கொடுங்க. Screenshot. அந்த பாப்அப் க்ளோஸ் பண்ணுங்க மேம். உங்களோட டீம் மீட்டிங் இதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே. லெஃப்டில் வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். Ads manager. ஆட்ஸ் மேனேஜர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. அக்கௌண்ட் ஓரியோ கிளிக் பண்ணுங்கள். இல்லை கேம்பெயின்ஸ் போங்க, எது வேணாலும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட்டே இல்லைன்னு காமிக்குது. மேலே இருக்க டங்கலில் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுங்கள். கீழே ஒன்று ஆட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட பர்சனல் ஆட் அக்கௌண்ட், அதர் அசெட்ஸில் இருக்கிறது. ஓகேவா? டீம் இந்த மெட்டா டேஷ்போர்டு வந்துட்டு எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் காமிக்கவும் காமிக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் டேஷ்போர்டை. அதில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆட் அக்கௌண்ட்னாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறது சார்? அதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்டில் கேம்பெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். லெஃப்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா? கேம்பெயின்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இப்போ அந்த டேஷ்போர்ட் வந்துருச்சா உங்களுக்கு? ஓகே. ஓகேங்களா? ஃபைன் டீம். வேறு டவுட்ஸ் இருக்கா மேம்? இப்போ நான் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி வந்து இது பண்ணுறேன். ஆமாம் மேம். இது ஃபஸ்ட் டைம் வரும்போது சுற்றி சுற்றி வந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து போயிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ மறுபடியும் போங்க, ஃபேஸ்புக் போங்க. ஓகே. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்க, ஃபேஸ்புக் லோகோ கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே. பேஜுக்கு போங்க. தங்கல் க்ளோத்திங் கிளிக் பண்ணு. இல்லை தங்கல் க்ளோத்திங் இங்கேயே மெட்டா பிஸ்னஸ் சூட் இருக்குது பாருங்கள். ஃபைன். எப்படி வேணாலும் போகலாம். மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் போகணும். போயிட்டிங்கன்னா கீழே ஆட்ஸ் மேனேஜர் இருக்குது. சில பேருக்கு அந்த இடத்துல ஆட்ஸ் மேனேஜரும் காமிக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்களேன். கீழே லாஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்களேன். கீழே ஆல் டூல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டூல்ஸுமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். அதுலேயும் ஆட்ஸ் மேனேஜர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் போய்க்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே யூஆர்எல் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. business.facebook.com யூஆர்எல். ஓகே. business.facebook.com போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு கொண்டாந்து விட்டுரும். அதில் உங்களோட பேஜை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம். business.facebook.com. மேம் க்ரோம் யூஸ் பண்ணுங்கள், பிங் வேணாம். ஓகே சார். ஓகேங்களா? ஃபைன் மேம். ஓகே டீம். வேறு யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா?
லாஸ்ட் கிளாஸ் இதே மாதிரி யாரோ சொன்னீங்க. ஹலோ சொல்லுங்கள். ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஆஃப்டர் அவங்களுக்கு அந்த சேம் ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகுமா? ஆகும். அது ஸ்டாப் பண்ண ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா? இருக்கு மேம். அது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அது இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு 2 கிளாஸ் கழிச்சு நீங்கள் ஓகே ப்ரோ. சரிங்களா இந்த டவுட்டை? ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ஃபைன். தேங்க்யூ. தேங்க்யூ. டீம் வேறு யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாருமே கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? சூப்பர். அண்ட் அப்கமிங் கிளாஸஸ் இப்போ நாளைக்கு வந்துட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு வந்துட்டு என்ன டாஸ்க் அப்படின்னா, நான் கொடுத்துருந்த பிஸ்னஸ் சினாரியோஸ் இருக்குது பார்த்தீங்களா? லைக் என் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் டாஸ்க் பண்ணியிருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் சினாரியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வேணாம். என்கேஜ்மெண்ட் டென்டல் கிளினிக் இன் சேலம். ஓகே, இந்த டென்டல் கிளினிக் இன் சேலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஓகேவா? என்கேஜ்மெண்ட் பேஸ்ட் வீடியோ கேம்பெயின். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் போயிட்டு கேம்பெயின் போயிட்டு என்கேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் செட்டில் இந்த இடத்துல ஆன் யுவர் ஆட் என்கேஜ்மெண்ட் டைப்பில் வீடியோ வியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் கோலில் பை டிஃபால்ட்டாக மேக்ஸிமைஸ் த்ரூ ப்ளே வியூஸ் இந்த இதை வச்சு பட்ஜெட்லாம் சும்மா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மற்ற ஆப்ஷன்ஸ் இதில் என்ன போட்டிருக்கு, சேலம் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க சேலம் லொக்கேஷனை சூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இமேஜ் நீங்கள் சாட்ஜிபிட்டியில் நீங்கள் போட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு எடுத்து இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடு, சிம்பிளாக அது கொடுத்துடலாம். ஸோ சாட்ஜிபிட்டி போங்க. சாட்ஜிபிட்டியில் அந்த கொடுத்துட்டு க்ரியேட் இமேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிவிடுங்க. ஓகேவா? வாய்ஸ் நோட்டில் கொடுப்போம். சாட்ஜிபிட்டி, எனக்கு ஒரு இமேஜ் வேணும் நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் இல்லை, நான் கொடுத்துருக்க பிஸ்னஸ் சினாரியோவுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்து இந்த இமேஜ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒரு இமேஜ் க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த க்ரியேட் ஆகிற இமேஜை உங்களோட ஆடில் இந்த இடத்துல செட்டப் பண்ணி என்கேஜ்மெண்ட் பேஸ்ட் வீடியோ கேம்பெயின் செட்டப் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் காமிச்சிடுங்க. கம்ப்ளீட்டாக பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டேஷ்போர்ட்ஸ்குள்ளே வந்து இந்த கேம்பெயினில் வந்துட்டு இதை டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேம்பெயின் டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ரன் ஆகாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கான டாஸ்க்கு. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சார், நான் ஒரு வாட்டி சொல்லுங்கள் சார். ஓகே. ஸோ நான் கொடுத்துருக்க அந்த பிஸ்னஸ் சினாரியோவில் இந்த 4th ஒன் இருக்குது பார்த்தீங்களா, டென்டல் கிளினிக் இன் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கேம்பெயின் செட்டப் பண்ணணும். உங்களோட டேஷ்போர்டில் நீங்கள் டேஷ்போர்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பேஜ் இல்லை அப்படின்னா டம்மியாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் அக்கௌண்ட் காமிக்கும். அந்த ஆட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு க்ரியேட் கேம்பெயின்ஸ் கொடுத்து இன்றைக்கி நான் நடத்தின அந்த செட்டப்பை நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இமேஜ் வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு சாட்ஜிபிட் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக ஒரு இமேஜ் தரும். ஓகேங்களா? இந்த இமேஜை வச்சு நீங்கள் கேம்பெயின் செட்டப் பண்ணணும். அந்த கேம்பெயின் எதுக்கு செட்டப் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் சினாரியோவுக்கு சேலம் லொக்கேஷனை டார்கெட் பண்ணணும். அண்ட் ஏஜ் எவ்வளோ டார்கெட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்து யூ ஹேவ் டு செட்டப் அ கேம்பெயின். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணதுக்கப்புறமா இங்கே வெளியே வந்து கேம்பெயின் வந்துட்டு டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண கேம்பெயினை டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன, இது நம்ம சும்மா செட்டப் பண்ணி பார்க்குறது தான், அது பாட்டுக்கு ரன் ஆகிருப்போகுது. ஓகேவா? புரிஞ்சா மேம்? புரிஞ்சா டீம் நான் சொன்னது? சார், எல்லாருமே அதுக்கே பண்ணணுமா இல்லை பிஸ்னஸ் இருக்காங்க அவங்கவுங்க இதுக்கு பண்ணலாம்? ஓகே, பிஸ்னஸ் இருக்கிறவங்க அவங்க இதுக்கு பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் இல்லாதவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே, சூப்பர் டீம். ஸோ ஃப்ரைடேக்கு
ஆட்ஸ் வேணுமா ஃபேஸ்புக்கில்? என்ன ப்ரோ புரியல? ஆட்ஸ் மேனேஜர் அப்படி எதுவும் வேணுமா இருக்குது? இல்லை ஃபேஸ்புக் லாகின் ஆகி பண்ணலாம் என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஆட்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக் லாகின் பண்ணி உங்களுக்கு ஆட்ஸ் மேனேஜர் உடனே வராது. ஒரு டம்மி பேஜ் மட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு ஆட் அக்கௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. என்னங்க மேம்? மேம் உங்கள் வாய்ஸ் கேட்கல. நம்ம மேம் நீங்கள் பேசுகிறது கேட்கல மேம். அம்மியும் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம்ல சார் எஃபியில். லாஸ்ட் டைம் டாஸ்க் கொடுத்தீங்களா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, அதில் போய் அந்த ஆட் சென்டரில் இந்த கேம்பெயின் இன்னைக்கு சொல்லி கொடுத்ததை ட்ரை பண்ணி பார்க்கணும் அதானே சார்? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே டீம், ஃபைன். சரி ஓகே டீம், இந்த டாஸ்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஃப்ரைடே நைட்டு மீட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. சார் தேங்க்யூ ப்ரோ. சொல்லுங்கள் மேம். சார் நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு ஒரு இது சொன்னீங்கல்ல, அது ஆக்சுவலாக எனக்கு புரியல. இன்னொரு டைம் மட்டும் சொல்கிறீங்களா? ஓகே மேம், ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன். கடைசியில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ, எங்கே உங்கள் ஷீட்டு? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் அது என் பிஸ்னஸில் எப்படி நான் இது பண்ணணுன்றது எனக்கு புரியல. இல்லை, அது நீங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ண உங்களுக்கு டீட்டெயிலாக இது பண்ணுவீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு க்ளோஸாக தெரிஞ்ச ஒரு கஸ்டமர், அவங்க பேர் என்ன, என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது, அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாடகம் பார்ப்பாங்களா மாட்டாங்களா, விஜய் டிவி பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? அதையே பர்சனலாக எடுத்துகிட்டு வாங்க. பர்சனலாக எழுதிட்டு வாங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். ம். ஓகே சார். ஓகே டீம், தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ. ம். குட்.